கவிதை உலகில் அவருடைய பெயர் கலாப்ரியா. ஆனா அவருடைய இயற்பெயர், அதாவது அவங்க தாய் தந்தை அவருக்கு ஒரு பெயர் வைத்திருப்பாங்கல்ல, அது அவருடைய பெயர் வந்துட்டு சோமசுந்தரம். ஓகேவா? இவங்கள பத்தி இந்த பயோ எடுத்து படிக்கும்போது என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இவங்க வந்துட்டு ஒரு சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ அவருடைய அந்த பயோடேட்டா பற்றி படிக்கும்போது எனக்கு தெரிந்தது. உங்களுக்கு அவருடைய படத்த வச்சிருந்திருக்கணும். நானும் மறந்துட்டேன். சரி. அவர் வந்துட்டு இது மட்டும் தான் எழுதியிருக்காங்களான்னு கேட்டா, இல்ல. நிறைய வந்துட்டு படைப்புகள் வந்துட்டு வெளியாயிருக்கு. ஆ எல்லாமே வந்து கவிதை தொகுப்பு. ஒரு சில கட்டுரை தொகுப்புகளும் வந்துட்டு வெளியாக்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, 1973லேருந்து அவங்க எழுதுறாங்க. வெள்ளம் அப்படின்றது அவருடைய முதல் கவிதை தொகுப்பு. அதுக்கப்புறம் வந்து தீர்த்த யாத்திரை, மாற்றாங்கை, எட்டய்யாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. இவர் முக்கியமா எங்க குறிப்பிடத்தக்க கூடிய கவிஞர் அப்படின்னு சொன்னாக்க, நவீன கவிதை உலகிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கவிஞர். முக்கியமா பேசப்படக்கூடிய ஒரு கவிஞர். கவிஞர் கலாப்ரியா அவரு. ஓகேவா? ஸோ அதுல வந்துட்டு நெறைய கவிதை தொகுப்புகள், நெறைய கவிதை எழுதியிருக்காங்க. நெறைய சிறுகதைகள் தனிப்பட்ட முறையில எழுதியிருக்காங்க. நூலாகவும் போட்டிருக்காங்க. நாவல் எழுதியிருக்காங்க. இப்படி அவருடைய படைப்பு அப்படின்றது வந்துட்டு நெறைய. கவிதை அதிகமா எழுதியிருக்கிறதுனால அவர் வந்து கவிஞர் கலாப்ரியா அப்படின்றது நான் குறிப்பிட்டு சொல்றேன். சரி. முதல் கவிதை நேரம் தாழ்த்தா இப்ப நம்ம வந்து கவிஞருக்கு தரக்கூடிய ஒரு மரியாதை, அவரை பற்றி நம்ம சொல்லுவது. அவருடைய படைப்புலகம் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்ப பார்த்தோம். இப்ப முதல் கவிதையை வந்து நம்ம பார்க்கலாம். ஏறக்குறைய இந்த புத்தகத்துல எத்தனை கவிதைகள் இருக்குன்னு எனக்கே தெரியல நிஜமாலுமே. ஏன்னா ஒவ்வொன்றையும் படிக்கும்போது இது இந்த நம்பரா இது இந்த நம்பரா அப்படின்னு பார்த்து படிக்கக்கூடிய அளவுல இது இருக்காது. உங்களுக்கு நான் திறந்து காட்டினா தெரியுமான்னு எனக்கு தெரியல. அதாவது இந்த கவிதை ஃபுல்லாவே வந்துட்டு எப்படி இருக்கும்னா, தலைப்பு இருக்காது, எண் இருக்காது. மேல ஒரு புள்ளி வச்சுட்டு ஒரு கவிதை எழுதுறாங்களா, அந்த கவிதை முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கவிதைக்கு ஒரு புள்ளி இருக்கும். மறுபடியும் அதே மாதிரி ஒரு வட்டமான ஒரு புள்ளி இருக்கும். அடுத்த கவிதை இருக்கும். தலைப்பு இருக்காது. அதே சமயத்துல எண் அப்படின்றதையும் குறிப்பிடல. நீங்க பாட்டுக்கு வாசிச்சுட்டே போலாம். அப்படின்ற மாதிரியான புத்தகம் தான். என்கிட்ட இருக்கிற இந்த 2 புத்தகத்தோட வடிவமைப்புமே வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கு. அது அந்த மாதிரி தான். இதுதான் வந்துட்டு இந்த முதல் கவிதைன்னு நினைக்கிறேன். இந்த தொகுப்பினுடைய முதல் கவிதையே இல்ல 2வது கவிதை தான் இப்ப நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கிறது. எண்ணிக்கை இல்லாதனால நான் வரிசையாவே போறேன். நான் என்ன வரிசைப்படி இந்த கவிதைகளை போட்டிருக்கணும், அதன்படி நான் போறேன். ஓகே. அதற்கிடையில் நான் ரொம்ப விரைவா போறேனா? நான் பேசுறது வந்துட்டு ஓகேவா இருக்கா? சரியா கேக்குதா? இணைய சிக்கல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லம்மா, சரியா இருக்கு. ஓகே அக்கா. நன்றி அக்கா. சரி. முதல் கவிதை. முதல் பீரியடிலேயே பேனாமை சொட்டுகள் இரவல் தர கொஞ்சம் பெரிய மனசு வேண்டும் குழந்தைகளுக்கு அப்படின்னு. அதாவது நம்ம இத்தனை காலமா கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வருடங்களா வந்து நவீன கவிதையில வந்துட்டு நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நவீனம் என்பது என்னுடைய புரிதல் பொறுத்தவரை ஒரு கவிதையோ, ஒரு கதையோ, சிறுகதையோ ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா, அது நம்ம படிக்கும்போது ஒரு பொருள் தரும். நவீனம் நவீனம் சார்ந்து பார்க்கும்போது, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய புதைப்பொருள், மறைப்பொருள் வந்து ஒளிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு கவிதையா இருக்கட்டும், சிறுகதையா இருக்கட்டும், அந்த மாதிரி எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பார்வை. அப்ப அந்தபடி பார்த்தாக்க, நேரடியா படிக்கும்போதே நம்மளுக்கு வந்து புரியுது. குழந்தைகள் இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு அவங்களுடைய முதல் பீரியடிலே அதாவது என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய பார்வை பொறுத்த வரைக்கும், ஒரு பாடம் நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பாடத்த அப்பவே வந்துட்டு யாருக்காவது பேனா, மை வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லும்போது, கூட்டாளிகிட்டயோ, நண்பர்கிட்ட கேட்கும்போது, அவங்க ஈஸியா தந்துருவாங்களான்னு கேட்டா, அவ்ளோ ஈஸி கிடையாது. அவ்ளோ பெரிய மனசு வந்து அந்த குழந்தைகளுக்கு வேணும்னு சொல்றாரு கவிஞர். அது வந்துட்டு கவிதையை பார்க்கும்போது நேரடியா நம்மளுக்கு புரிகின்ற ஒரு கருத்து. இதுல மறைப்பொருளா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேனாக்க, நம்மளும் அப்படிதானே. நாமளும் சின்ன வயசுல எடுத்துக்கிட்டாலே போதும். ஏதாவது ஒரு புது எழுதுகோள் வாங்கி கொடுத்துட்டாலோ, அல்லது அழிப்பான் வாங்கி கொடுத்துட்டாலோ, அதெல்லாம் நம்ம பள்ளிக்கூடத்துல எடுத்துட்டு போய், "இங்க பாருங்க என் அப்பா இத வாங்கி கொடுத்துருக்காரு, அம்மா இத வாங்கி கொடுத்துருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது, அந்த இரேசர, அந்த அழிப்பான எனக்கு கொஞ்சம் தரியா நான் அழிச்சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டா, அதோட குடுக்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஐயோ! ஏன் இரேசர கேட்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக, இது வந்து ஒரு உதாரணம். அததான் அவர் கவிதையிலயும் குடுத்திருக்காரு, உவமையா குடுத்திருக்காங்க. இத வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சில நேரங்கள்ல நமக்குன்னு இருக்கின்ற ஒரு சில பொருட்கள வந்துட்டு,
இன்னொரு ஆளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய மனசு கண்டிப்பா வேணும். அந்த பெரிய மனசு இப்ப இருக்கிற இந்த தொழில்நுட்ப காலகட்டத்துல கண்டிப்பா அப்படி ஒரு பெரிய மனசு தேவைன்னு தான் நானும் நினைக்கிறேன். அடுத்த கவிதை அக்கா. ஆ ரொம்ப அழகான கவிதையா வந்துட்டு இந்த கவிதைய நான் வந்து பார்த்தேன். அதாவது ஓகே. புத்தக அலமாரியின் பின்னணியில் எடுத்த மூத்த எழுத்தாளனின் புகைப்படங்கள் பார்க்கையில், அவன் கைவிட்டு செல்லப் போகும் புத்தகங்கள் என் தலையில் ஏற்றி வைக்கின்றன இரட்டிப்பு சுமையை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆ நானுமே வந்துட்டு இது தொடர்பா வந்து ஒரு கவிதை எழுதியிருந்தேன். ரொம்ப சுருக்கமான ஒரு இத விட இன்னும் ஐக்கூ லெவல்யான ஒரு கவிதை தான் எழுதியிருந்தேன். புத்தகம் வா புத்தகம் எழுத்தாளனின் பிறப்பு விழா, வாசகனின் திறப்பு விழா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தேன். அதாவது அந்த எழுத்தாளனுக்கு வந்து அது பிறப்பு. அவர் எடுத்து எழுதி குடுத்துட்டாரு. எழுதி குடுத்ததுக்கு அப்புறம், அதில இருக்கக்கூடிய தாக்கங்கள சுமக்க போறது அந்த வாசகன் தான். என்ன மாதிரியான தாக்கம் அதுல இருந்தாலும், உதாரணத்துக்கு வந்துட்டு ரொம்ப எல்லாருமே படித்த ஒரு புத்தகம்னா பொன்னியின் செல்வன். அதுல வந்து கரிகாலன் வந்துட்டு இறக்க போறாரு அப்படின்றது நமக்கு முன்கூட்டியே வேற தெரிஞ்சதுக்கு அப்புறம், அத படிக்கும்போதெல்லாம், ஐயோ! இதுல போயிருவாரா? அதுல போயிருவாரா? அப்படின்னு அந்த தாக்கம் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆ தாக்கத்த வந்து ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். இது நான் வந்து ஒரு உதாரணம் தான் குடுத்தேன். இத தாண்டி இன்னும் பல படைப்புகள், கவிதையா இருக்கட்டும் சரி, கதையா இருக்கட்டும் சரி, சிறுகதையா இருக்கட்டும் சரி, நம்ப அத படிச்சுட்டு அதுலருந்து மீண்டு வரவே முடியாது. நான் இடையில கூட வந்துட்டு நடிகர் சமுத்திரக்கனி அவங்களுடைய ஒரு காணொளி பார்த்திருந்தேன். அவர் சொல்றாரு, "இந்த கதைய படிச்சுட்டு என்னால 1 வாரத்துக்கு வந்துட்டு அந்த கதையிலருந்து வெளியே வர முடியல. நான் அதிலேயே இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு. அத மீண்டு வர முடியாமல் அந்த கதைக்குள்ளேயே மாட்டிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் வந்துட்டு புத்தகங்கள், அ படைப்புகள் அப்படின்றத வந்துட்டு இவர் சொல்ற மாரி. அதாவது இந்த எழுத்தாளர் வந்துட்டு அவ்வளோதான். அவர் எழுதிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் மீள்பார்வை செய்து வேற எடிஷன் போடுறதுலாம் அதெல்லாம் வேற ஒரு பக்கம். ஆனா அத வந்து அந்த வாசகன் படிச்சதுக்கு அப்புறம் அத சுமைய அவன் தாங்கிட்டு இருக்கான். சுமைன்னு சொல்றது, அந்த தாக்கம். அத தாங்கிட்டு இருக்கிறது, அவ்ளோ அது நல்ல தாக்கமாகவும் இருக்கலாம். அதுலருந்து மீண்டு வர முடியாது. ஒரு ஹேப்பினஸான ஒரு விஷயமாவே நம்ம உள்ளுக்கு வச்சிருக்கலாம். இல்ல அழுந்து அழுந்து நம்மளே வந்துட்டு, ஐயோ! இதுலருந்து எப்படா வெளியாகுதுன்னு யோசிக்கக்கூடிய விஷயமாவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ சொல்லக்கூடிய ஒரு கவிதை தான் இந்த கவிதையா நான் பார்க்குறேன். அடுத்தது, காலங்காலமாய் காகங்களுக்கு தெரிவதே இல்லை நரிகளின் பாஷை. நான் சொன்னேன்னு நெனைக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம ஒரு 3 கவிதைகள் பார்த்தோம். 3 கவிதையும் பார்த்தீங்கன்னா, இவ்வளதான். இந்த மாதிரியான ஒரு குட்டி, குட்டி கவிதையா தான் இருக்கும். ஒரு சில கவிதைகள் நீண்டு இருக்கும். ஆனா படிச்சோனயே வாவ்! ஏன்னா அவங்களுடைய உத்தி நான் முதல்லயே சொன்னது அதுதான். ரொம்ப பெருசாலாம் போட்டுட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கல. இவ்வளதான். இத படிச்சோனயே, "ஏய் ஆமால்ல, நம்மளுக்கு இப்படி நடந்திருக்குல்ல" அப்படின்னு தோணக்கூடிய விஷயமா தான் வந்துட்டு அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு. ரொம்ப சிம்பிள். காலங்காலமே காகங்களுக்கு தெரிவதில்லை நரிகளின் பாஷை. அதுதான். இப்ப நான் சொன்ன மாரி தான். இவரு காட்சிப்படுத்தியிருக்காரு. காகத்தையும், நரியும் வச்சு ரொம்ப அழகா காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஆ நரியுடைய பாஷையே வந்து அதுக்கு புரியல காகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உருவகத்த அப்படியே எடுத்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்குமே ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு அப்படிதான் இருக்கு. இன்னமும் நம்மகிட்டயே டைரக்ட்டா வந்துட்டு உன்ன நான் வீழ்த்தி காட்டுறேன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேரு. அதுவே நம்மளுக்கு புரியாத பட்சத்துல தான் இருக்கும். அத தாண்டி சிலர வந்துட்டு நம்ம நல்லவங்கன்னு சொல்லிட்டு நம்பி, அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள செய்யறதா இருக்கட்டும் சரி, அவங்களுக்காக நம்ம போய் முன்னுக்கு நிக்கிறதா இருக்கட்டும் சரி, ஆனா அவங்களுக்கு அது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. ஆ சிம்பிளா வந்துட்டு நம்மள இக்னோர் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. எதுவா வேணாலும் இருக்கட்டும் சரி. ஆ மதிய கேன்சர் அரசியல் சொல்லியிருக்காங்க. ஆக எதுவா வேணாலும் இருக்கட்டும் சரி, இப்படிதான் இருக்கு. காகங்களுடைய நரிகளுடைய பாஷை வந்துட்டு காகங்களுக்கு தெரிவதில்லை. அது போன்று தான் ஒரு சில மனிதர்களும் இருக்கின்றோம். இது நரிகளுடைய தப்பா, காகங்களுடைய தப்பான்றது உங்களுக்கு விவாதத்துக்குரியது. நன்றி. அடுத்து அக்கா. ரொம்ப நல்ல கவிதையா இது நான் வந்து பார்த்தேன். இன்றைக்கு இன்றைக்கு அவளுக்கு இருக்கும் வேலை பளுவையும், திட்டங்களையும் சொல்கிறது வாசனின் சின்னஞ்சிறிய கோலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ இவரு பெரும்பாலும் வந்துட்டு அவருடைய புத்தகத்துல இந்த மாரி ஸ்டார் போட்டு, அங்க என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. நெறைய கவிதைகள் வந்து அத நம்ம பார்க்கலாம். இன்னும் நெறைய இடத்துல வந்து என்ன பார்க்கலாம்னாக்கா, ஒரு சில கவிஞர்கள் இல்ல அவரு வாழ்க்கையில பார்த்த ஒரு சில பேர வந்துட்டு கீழ மென்ஷன் பண்ணி, இது இவருக்காக அப்படின்னு சொல்லிட்டு அ எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சில கவிதைகளும் இருக்கும். ஆக இது வந்து திட்டங்களையும் சொல்லும்போது, புள்ளி விவரங்களோடு அப்படின்னு சொல்லி அவரு போட்டிருக்காங்க. பட் அந்த கவிதைய நம்ம படிச்சாலே நம்மளுக்கு வந்து புரிஞ்சிரும். என்ன சொல்ல வராங்க? என்ன என்ன இது என்ன எந்த பார்வையில வந்து இத பார்க்கலாம்?
நான் வந்து 2 பார்வையில வந்து இந்த கவிதைய வந்துட்டு அணுகுனேன். அதாவது, ஆ இன்னைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற இந்த வேலை பளுல வேலைப்பளு எப்படி இருக்குன்றது அந்த சின்னஞ்சிறிய கோலம் காட்டுது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ரொம்ப சந்தோஷமா வேலையே இல்லாம, ஆ இதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையும் இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்ல, நம்ம போய் கோலம் போட போறோம். இல்ல நமக்கு புடிச்ச ஒரு விஷயத்த நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த விஷயத்த நல்ல பெருசா ஆ அதிகமா வந்துட்டு செய்யறதுக்கு வந்து நம்ம போவோம். இப்ப ஒரு கோலம் போடுறதுனாலயே நேரம் எடுத்து புள்ளி கோலமா இருக்கட்டும் சரி, தேர் கோலம் என்னென்னமோ ஒரு வகையான கோலங்கள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் அழகா பார்த்து வந்து நம்ம போடுவோம். அதே அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொன்னா, போட்டுட்டு போனா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டு நம்ம போவோம். அப்ப அந்த மாதிரியும் இந்த கவிதைய நான் வந்து பார்க்குறேன். அத தாண்டி இன்னொரு வகை எப்படி பார்க்குறேன்னா, இன்றைக்கு இந்த தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள இந்த காலகட்டங்கள்ல பெண்களும் வேலைக்கு போறாங்க. அவங்க வேலைக்கும் போறாங்க. அவங்களுடைய குழந்தைகளையும் பார்த்துக்கிறாங்க. வீட்ல இருக்கிறவங்களையும் பார்த்துக்கிறாங்க. வீட்டு வேலைகளையும் செய்றாங்க. இந்த மாதிரியான சூழல் வந்துட்டு இருக்கு. ஆக இதுக்கும் வந்துட்டு அவர் சொல்லியிருக்கலாம். அதாவது இந்த காலகட்டத்தில இவ்வளோ வேலைகள் இருந்தும், வீட்ல கோலம் போடுறதும் அவங்களுக்கு வந்து ஒரு வேலையா தான் இருக்கு. அப்படின்றதையும் கவிஞர் வந்து முன்னிறுத்தி சொல்லியிருக்கலாம் அப்படின்றத நான் நெனைக்கிறேன். ம். இது வந்து நெறைய பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னு சொன்னாக்க, இப்ப ஆண்களும் தானே வேலை செய்றாங்க. ஆண்களும் தானே வீட்ல இருக்கிற பிள்ளைகள பார்த்துப்பாங்க அப்படின்றது. ஆனா நான் என்ன நெனைக்கிறேன்னா, பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து இது நடந்துட்டு தானே இருக்கு. ஸோ அத முன்னிறுத்தி இத சொல்லியிருப்பாங்களா அப்படின்றது என்னுடைய பார்வை. அடுத்து அக்கா. ஆ ஓகே. கற்கள் பொறுக்கி போட்டது காகம். ஆந்தை வந்து நீர் அருந்தி போயிற்று. இது நம்ம நேரடியா படிக்கும்போதே நம்மளுக்கு வந்து புரியக்கூடிய ஒரு கவிதை தான். அதாவது தலைவான்னு நெனைக்கிறேன். தலைவான்னு ஒரு படம் இருக்கு. விஜய் அவங்க நடித்த படம். அந்த படத்துல வந்து ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல வந்துட்டு சந்தானம் நடுவுல வந்து சொல்லிட்டு போறாரு. அடுத்தவங்க ஐஃபோன்ல வந்துட்டு ஐஎஸ்எஸ்டி போடாதீங்க ப்ரோ. அ அடுத்தவங்க பட்டா போட்ட இடத்துல வந்துட்டு இவரு என்னமோ ஒரு இது சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான். நமக்கு ஒண்ணு வேணுன்றதுக்காண்டி, ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுக்கு அவ்ளோ எஃபோர்ட் போட்டு, நம்ம அந்த விஷயத்த வந்து எடுத்துக்கிறதுக்காக, நெறைய முயற்சிகள் வந்து நம்ம செய்வோம். ஆனா, ஒரு சில பேரு என்ன பண்ணிருவாங்க, அழகா வந்து அவங்களே அத எடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா, எந்த முயற்சியும் அவங்க போட்டுருக்க மாட்டாங்க. எந்த எஃபோர்ட்டுமே அவங்க போட்டுருக்க மாட்டாங்க. ஆக இந்த மாதிரியான சூழலாம் வந்துட்டு, அ நம் மனிதர்களிடையே நிலவிக் கொண்டு தான் இருக்கு அப்படின்றது, எந்த கருத்து மாறுபாடும் இல்லை. ஏன்னா, இதுவும் வந்து ஒரு உருவகம் தான். பெரும்பாலும் வந்து காட்சிப்படுத்தியிருக்காரு. ஒரு மிருகத்து கூடயோ, இல்ல ஏதோ ஒரு ஒரு உயிரினத்த கூட வந்துட்டு வைத்து, மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. அப்படி காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு கவிதை தான் இந்த கவிதையும் நான் பார்க்குறேன். அதாவது காகம் வந்துட்டு கற்கள் தூக்கி போடுது. ஆனா ஆந்தைய வந்து புடிச்சிட்டு போகுது. நம்ப முயற்சி செஞ்சு ஒரு விஷயத்த நமக்கு எடுத்துக்கிற அந்த காலகட்டம் வரும்போது, அ வேற ஒரு ஆள் வந்து அத தட்டி பறிச்சுட்டு போற மாதிரி. அது அடுத்து அக்கா. இந்த கவிதை தொகுப்பிலேயே என்னால மறக்க முடியாத கவிதை. ஆ மறக்கவும் கூடாதுன்னு நினைக்கின்ற ஒரு கவிதை. ரொம்ப அருமையான ஒரு கவிதையா வந்து நான் இந்த கவிதைய பார்த்தேன். ஏன் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. நாளைக்கு ஒரு வேளை எக்ஸாம் இருக்கலாம். இல்ல நீங்க வேலையில போயிட்டு ஏதோ ஒண்ணு செய்ய போறீங்க. அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ப்ரீ பிளான் பண்ணி வச்ச ஒரு விடயமா தான் இருக்கும். ஆனா, அந்த விஷயமே எப்படி நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் நம்ம நாளைக்கு அப்படின்ற ஒரு நாள்ல வந்து காலடி எடுத்து வைக்கிறோம். ஆமாவா? இல்லையா? அப்ப அந்த நாள் அந்த நாள்னா அது எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, "நீ உன்னுள் எவ்வளவு புதிர்களின் கண்களை வைத்திருக்கிறாய். விளையாட்டு மும்முரத்தில் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் கூட, நண்பர்கள் காப்பாற்றி விடுவார்கள் என நம்புவது போலத்தான், உன்னோடு கண்ணாமூச்சி ஆட்டத்திற்கு உடன்படுகிறோம் என் நாளே" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கவிதை வந்து 2 இடத்த வந்து நான் வியந்து பார்த்தேன். 1வது புதிர்களையே கண்ணு கட்டி வச்சிருக்காங்களாம். அதாவது எப்படி சொல்றேன்னா, ஆ புதிரே ஏற்கனவே நம்மளுக்கு புரியாத ஒரு விஷயம் தான். அதனால தான் புரியாத புதிர் சொல்றோம். பதில் கிடைக்காத அ விடைன்னு நம்ம வந்து சொல்றோம். பதில் கிடைக்காத விடை தான். பதில் இல்லாத விடை அல்ல. ஆக இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது, அந்த புதிரையும், அந்த விடையும் அந்த பதில் இல்லாத கேள்வியுமே நம்ம வந்து கண்ண கட்டி வச்சிருக்கிற மாதிரியான ஒரு சூழல் அப்படின்னு வந்து சொல்றாரு. ரொம்ப அடிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். புதிரே கண்ண கட்டிக்கிட்டு இருக்கு. ஆக அந்த கண்ண கட்டிட்டு இருக்கும்போது, பெரும்பாலும் கண்ணாமூச்சி ஆடும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கண்ண கட்டிருவோம், இருட்டா இருக்கும். யார நம்பி நம்ம கட்டுவோம்? கூட விளையாடுறவங்கள நம்பி தான் நம்ம வந்து கட்டுவோம்.
ஏதாவது கீழ விழுந்துட்டாலோ, இல்ல எங்கேயாவது போய் இடிச்சுக்கிட்டாலோ, ஐயோன்னு கத்துனா உடனே வந்துட்டு கண்ண கழட்டி விட்டுட்டு, என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு அந்த நண்பர்கள் இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. எப்படி அந்த நாள் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நெறைய சந்தோஷங்கள் கொடுக்கலாம், நெறைய துக்கங்கள் கொடுக்கலாம், இல்ல மீடியம் லெவல்ல போலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா, எது நடந்தாலும் எல்லாம் நல்லதுக்கே. அதுக்கு அடுத்த நாள நோக்கி நான் நகருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில உன்ன நம்பி நான் வந்து உன் கைய பிடிச்சுட்டு கூட வரேன். அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் சொல்றாரு. எத? அந்த நாள. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலனாலும், அத நம்பி தான் நம்ம வந்து போறோம். ஆ ஏதோ ஒரு கவிஞர் எழுதின கவிதை எனக்கு சரியா ஞாபகம் இல்ல யாருன்னு. நாளைக்கு நம்ம எழுந்திருப்போமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா என்னைக்குமே வந்துட்டு அலாரம் வைக்கிறதுக்கு நம்ம மறந்ததே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை இருக்கும். கவிதை எப்படி வரும் அந்த வரி கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா இது ஏதோ ஒரு கவிஞர் எழுதின கவிதை. நாளைக்கு நாள் எப்படி இருக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம எழுந்திருப்போமான்னே நமக்கு தெரியாது. ஆனா டெய்லி நைட் வந்து ஒரு நம்பிக்கையில அலாரம் வச்சுட்டு தான் நம்ம படுக்கிறோம். அது நம்பிக்கை எப்பவே வேணும். ஆமா டீச்சர். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆக, அடுத்த கவிதை. ஓகே. ஆ தண்ணீரை வலிக்காமல் கிழிப்பது பார்த்தே தூண்டில் முள்ளிடம் ஏமாறுகிறது மீன். நார்மலி நம்ம ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவோம். டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்ல விதமாவும் சொல்லலாம். ஒருத்தவங்க வந்துட்டு பார்க்கறதுக்கு வந்துட்டு ஆ ஏழை மாதிரி இருக்காங்க இல்லையா? அவங்கள்ட்ட எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. அதே சமயத்துல அவங்க பார்க்க நல்லவங்க மாதிரி இருந்தாலும், அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அது போன்ற ஒரு கவிதை தான் வந்துட்டு இது. அது அப்படியே தமிழ்ல வந்துட்டு நம்ம ஒரு கவிதை எழுதுறோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு இந்த மாதிரி தான் கவிதை எழுதுவோம் போல அப்படின்னு தான் எனக்கு படிக்கும்போது இருந்துச்சு. அதாவது நார்மலி தண்ணீல வந்து மீன் வந்து தண்ணீல தான் இருக்கும். தூண்டில் போடும்போது, அந்த தண்ணியோட டிரான்ஸ்பரன்சிக்கு வந்துட்டு அது வந்து கிளியாம தான் போகும். ஆனா, அதுக்கு மீனுக்கு எப்படி தெரியுதாம், தண்ணி நம்மள தாங்குற தண்ணிக்கே வந்துட்டு ஒண்ணும் ஆகல. நம்மளையா அது வந்துட்டு ஏதாவது பண்ணிற போகுதுன்னு சொல்லிட்டு அது நம்பி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நம்மளும் வந்துட்டு ஒரு சில நேரங்கள்ல, இவங்க நம்மள என்ன செஞ்சிட போறாங்க? இதனால என்ன ஆயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிலர நம்பி ஏமாறுறோம். அந்த தூண்டில் முள்ளுன்னு சொல்லும்போது, அது ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப தாக்கத்த ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. ஆக பெரும்பாலும் நம்ம இதுவரைக்கும் பார்த்த கவிதைகள்ல, உருவகமா, உவமையா வச்சிருக்கிறது ஒரு சில மிருகங்கள மனிதர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாரி அவங்க வச்சிருக்காங்க. அடுத்தாக்கா. நாம் வண்ணத்து பூச்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கையில், நம் வாழ்க்கை நத்தையின் பின்னால் நகர்கிறது. ஆ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மாயை அப்படின்ற ஒரு சொல் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அல்லது ரொம்ப புரியிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அழகான விஷயங்கள வண்ணத்து பூச்சி ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஆ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில சுற்றி இருக்கக்கூடிய ரொம்ப அழகான நெறைய விடயங்கள வந்துட்டு பார்த்துக்கிட்டே நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். ஸோ அத பார்த்துட்டே இருக்கும்போது, நம்ம செய்யக்கூடிய வேலையினுடைய ப்ராக்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது எல்லாமே மெதுவாகிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இந்த உலக வாழ்க்கையிலே லயித்து போயிருக்கோம். அதையே பார்த்து ரொம்ப ரசிச்சுக்கிட்டு, நல்லா இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன செய்யறதுக்காக வந்தோமோ, அத வந்து மறந்துர்றோம். ரொம்ப ஈஸியா சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம ஒரு விஷயத்த செய்யறதுக்கு அதுக்கான முயற்சிய போட்டுட்டு நம்ம போயிட்டு இருக்கும்போது, நம்ம ஃபோக்கஸ் ஒரு விஷயத்துல இருக்கும்போது, நம்ம என்ன பண்ணிடுவோம், திடீர்னு டிஸ்ட்ராக்ட் ஆயிருவோம். சுத்தி இருக்கிற ஒரு சில அழகான விஷயங்கள பார்த்துட்டு நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிருவோம். ஸோ அது கூடாது. அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நத்தையே வந்துட்டு அவ்ளோ மெதுவா வந்து போகும். நம்ம நத்தையெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கிற ஆளுங்க தான். நத்தையே அவ்வளோ மெதுவா போம்போது, அதுக்கு பின்னாடி நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கை எவ்வளோ மெதுவா நகருது அப்படின்றது, ரொம்ப உன்னிப்பா வந்துட்டு கவிஞர் வந்து கவனிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தாக்கா. ஓகே. தவளைகள் ஓயாமல் தங்களுக்கு தாங்களே அறிவுரை சொல்லிக் கொள்கின்றன. ஆனால் அவைகளே கேட்டுக்கொள்வதில்லை. கூர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றன பாம்புகள். இதுவுமே அதே மாதிரியான ஒரு கவிதை. ஆ ஒரு உருவகம், ஒரு காட்சிப்படுத்துதல். தவளைகள் வந்துட்டு ஓயாம அதாவது தவளை வந்து கத்திக்கிட்டே இருக்கும். ஆ அது வந்து என்ன நினைக்குதுனாக்க, ஓகே நம்ம கத்திக்கிட்டு இருக்கோம், யாருக்கும் கேட்காது. நமக்கு நம்மளே அறிவுரை சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அந்த சத்தத்த வந்து பாம்பு கேட்டுட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆ இந்த கவிதை எனக்கு கொஞ்சம் புரியறதுக்கு காம்ப்ளிகேட்டடா தான் இருந்துச்சு. ஆனா நான் எப்படி இத யோசிச்சேன் அப்படின்னு சொன்னாக்க, ஆம் தவளைகள் அதுங்களுக்குள்ளாரயே பேசிட்டு இருக்கிற விஷயத்த, தவளை போன்று நம்ம வந்து நெனச்சுட்டு இருக்கோம். நம்ம நமக்குள்ளார இந்த விஷயத்த சொல்லி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அத வந்துட்டு பாம்பு காது கொண்ட ஒரு சிலர் கேட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு. உண்மைதான் டீச்சர். பாவம் ஏமாளிகள் அப்படின்னு. உண்மை.
ஆனாலுமே எனக்கு எந்த இடத்துல வந்து நான் குழம்புனேன் அப்படின்னு சொன்னாக்க, அறிவுரை சொல்லிக் கொள்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு யாராவது இந்த கவிதைய பத்தி பேச நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு என்ன தோணுது? ஏன் வந்து அறிவுரை அப்படின்ற வார்த்தைய அவர் பயன்படுத்தியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அ அடுத்தக்கா. இது ரொம்ப அழகான ரொம்ப என்ன சொல்றது? ஆமால அப்படின்ற மாதிரியான ஒரு கவிதை. யாரெல்லாம் வாழ்த்தினார்கள் என்று பார்ப்பது, யாரெல்லாம் வாழ்த்தவில்லை என்பதில் கொண்டு போய் விடுகிறது. நகுலன் சொன்னது போல, இந்த மனதை வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது. ரொம்ப சிம்பிள் தான். அதான் ரொம்ப சிம்பிளா வந்துட்டு அந்த கவிதைய வந்து முடிச்சுட்டாரு. இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னமோ உண்மைதான் நெனைக்கிறேன். நம்மள்ல தெரியல. இன்றைய இளைஞர்கள் இத செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க தான் அதிகமா செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். அதாவது அவங்களுடைய பிறந்த நாளுக்கு வந்துட்டு, யாரெல்லாம் என்ன விஷ் பண்ணியிருக்கா? யாரெல்லாம் என்ன விஷ் பண்ணியிருக்கா? ஓகே. யாரெல்லாம் என்ன விஷ் பண்ணல, அவங்களுக்கு நம்ம பர்த்டே விஷ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இது நார்மலா நெறைய விஷயங்கள் நடக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யார் வந்து கல்யாணத்துக்கு மொய் வச்சிருக்கா? ஓகே. அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சுப்போம். அவங்களுக்கு நம்ம வைக்காதவங்களுக்கு நம்ம வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப கவிஞர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம பெரும்பாலும் யார் நம்மள வாழ்த்திருக்காங்கன்னு தான் பார்க்கறதுக்கு போவோம். ஆனா, நம்மளுடைய கவனம் பூரா எங்க இருக்குன்னா, இவன் நம்மள வாழ்த்தலையே, இவங்க எதுவுமே சொல்லலையே நம்மளுக்கு, இவங்க நம்மள பத்தி பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லி, அந்த பேசாதவங்க, வாழ்த்தாதவங்கள பத்தி தான் நம்ம வந்துட்டு யோசிப்போம். நம்ம யோசிக்கிறோமா இல்லையான்னு தெரியல. இந்த மனம் என்பது ஒரு குரங்கு போல்ன்னு பெரியவங்கலாம் சொல்லி வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான். நம்ம ஒண்ணு நெனச்சு போவோம். ஆனா இந்த மனசு வந்துட்டு, "இல்லப்பா, இத பாரு நீயி. இத வந்துட்டு அவங்க சொல்லவே இல்லையே. உனக்கு இத உனக்கு வாழ்த்தவே இல்லையேன்னு" மனது ஒண்ணு வந்து நம்மளுக்கு சொல்லி புகட்டிட்டு இருக்கும். அததான் வந்து கவிஞர் வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து அக்கா. "வெட்டுக்கிளிகளின் விமர்சனங்களுக்காக மரம் புதிய வடிவில் தளிர் விடுவதில்லை. எல்லாமே விதையின் ஆணைதான்." ஆணை. ஆ ஓகே. இதுவுமே நேரடியா நம்மளுக்கு புரியக்கூடிய ஒரு கவிதை தான். பெரும்பாலும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம முடிவெடுக்கிறத விட, நெறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய வேலை பளுவையும் ஒதுக்கி வச்சுட்டு நமக்காக வந்துட்டு, நம்ம வாழ்க்கைக்காக வந்துட்டு அறிவுரை கூறி, நம்ம நல்லா வரணுன்றதுக்காண்டி நெறைய விஷயங்கள் செய்வாங்க. ஆக அவங்களுடைய பார்வைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ முடியாது. நமக்கு என்ன தோணுதோ, நமக்குன்னு ஒரு சில முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு சில தருணங்கள் இருக்கும். அதுக்கு ஏற்றபடி தான் நம்ம வந்து வாழ முடியும். எல்லாருமே சொல்றாங்க. ஒரு சில நேரங்கள்ல அவங்க சொல்றது சரியா கூட இருக்கலாம். அத நம்ம ஒரு அறிவுரையா எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வந்துட்டு இந்த காதுல வாங்கி இந்த காதுல போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் அறிவுரைகள் சொன்னாக்கா, அத நம்ம ஏற்றுக்கொண்டு, அது நமக்கு சரிப்பட்டு வருதா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா எல்லா மரமுமே வந்துட்டு விதையினுடைய விதையினுடைய ஆளுமை எப்படி இருக்கு? விதையினுடைய சக்தி எப்படி இருக்கு? அத பொறுத்து தான் அந்த மரம் வளருது. வெட்டுக்கிளி சொல்லுது அப்படின்றதுக்காகவா அந்த மரம் வந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் கவிஞர்கள் சொல்ல வராங்க. ஏறக்குறைய அதுவும் அ நம்ம வாழ்க்கை பாடம் தானே! நம்மளுக்கு புடிச்ச வாழ்க்கைய நம்ம வாழணும். பிறர் ஏதாவது சொன்னாங்கன்னா, அது நல்லதா, கெட்டதான்னு நம்ம தீர விசாரிச்சு, தீர புரிந்து கொண்டு அதப்படி செயல்படணும் அப்படின்றது இவங்க சொல்ற மாதிரி இருக்கு. அடுத்தக்கா. ஓகே. இந்த கவிதையும் வந்துட்டு பிறகு பேசும்போதே யாருக்காவது ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா, இந்த கவிதைய பத்தி சொல்லலாம். ஏன்னா, இது எனக்கு எப்படி இருந்துச்சுனாக்க, அ முதல்ல வந்து ஒரு பார்வை வந்து நான் பார்த்தேன். "காலத்தை திருப்பிக் கொணர்தல் அவ்வளவு எளிது. குச்சி ஐஸு, பஞ்சு மிட்டாய், நாவற்பழ கறைகளை நாவைத் துருத்தி, நீட்டி, திருப்பி திருப்பி பார்க்கும் குழந்தைகள் போல் அவ்வளவு எளிதுன்னு" சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு எப்படி இருந்துச்சுனாக்கா, ஒருவேள சர்க்காஸ்டிக்கா சொல்லியிருக்காங்களோ? ஒரு மெமரீஸோ இல்ல அந்த மெமரீஸ் வந்து திரும்பி பார்க்கறது அப்படின்றது வந்துட்டு, ரொம்ப ஈஸியான விஷயம்னு அவரு வந்து சொல்லியிருக்காரு. ஆனா, அவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, அது அவ்ளோ ஈஸியான விஷயம் இல்ல. அப்படின்னு ஒரு சர்க்காசமான முறையில வந்துட்டு எடுத்து வச்சிருக்காரா? அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். ஆனா, அப்படி யோசிச்ச எனக்கு வந்துட்டு என்ன எனக்கு வந்துச்சுன்னா, குச்சி ஐஸ் சாப்பிடுறது, பஞ்சு மிட்டாய் சாப்பிடுறது எல்லாம் பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம் தானே! அப்ப அது உண்மையுமே அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் தான் போல. இதே அந்த இடத்துல மருந்துன்னு அவர் ஏதாவது பயன்படுத்தி இருந்தாக்கா, ரொம்ப கடினமா, சர்க்காசமா அவங்க சொல்லியிருக்காங்கன்னு நம்ம நெனச்சுக்கலாமே அப்படின்னு. அப்புறம் திருப்பி நான் அந்த வாசிப்புக்கு உட்படுத்தம்போது எனக்கு புரிந்தது என்னன்னா, நிஜமாலுமே வந்துட்டு மெமரீஸ் திரும்பி பார்க்கிறது வந்துட்டு ஈஸியான விஷயம் தான். காலத்தை திருப்பி பார்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா, குழந்தைக்கு எப்படி வந்துட்டு குச்சி ஐஸ் பிடிக்குது, பஞ்சு மிட்டாய் சாப்பிட பிடிக்குது, நாவல் பழம் சாப்பிடுறதுக்கு பிடிக்குது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த கரையா ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா? அத வந்துட்டு எது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா, இந்த குச்சி ஐஸ், பஞ்சு மிட்டாய் சாப்பிடுறதுலாம் இல்ல. அத சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த கரை வந்து நாவுல ஒட்டியிருக்கும்போது, அத வந்து நீட்டி திருப்பி திருப்பி அவங்க பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி அவ்வளவு இலகுவானது இந்த வந்துட்டு காலத்தை திருப்பி கொணருதல்.
யோசிச்சு பார்க்கும்போது எனக்குமே அப்படிதான் ஆமாவா? அப்படின்ற மாரி தோணுது. எனக்கு நம்ப யாராவது நம்மள வந்துட்டு சொன்ன ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும் சரி, இல்ல நம்மளுடைய கடந்த காலம் எப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கிறதா இருக்கட்டும் சரி, ஒரு கணம் நம்ம யோசிச்சாக்க, அது நம்ம கண் முன்னுக்கு வந்து நிக்கிறது மாரி தான் நம்மளுடைய அந்த காலம் அப்படின்றது இருக்கு. சூழல் அப்படின்றது இருக்கு. அதனால தான் அவங்க வந்துட்டு அவ்வளவு எளிதான ஒரு விடயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு என்னுடைய பார்வை. இத ஒட்டி வேற கருத்துக்கள் இருந்தா பிறகு நீங்க தெரிவிக்கலாம். அடுத்து அக்கா. ஆ இதுதான் கடைசி கவிதைன்னு நெனைக்கிறேன். அ கடைசி கவிதைய வந்துட்டு பார்த்தேன் இந்த புத்தகத்திலேயே. ஓகே. இந்த கவிதை தான் நம்ம வந்து எடுக்க போறோம். இத தான் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு கவிதை தான். தேடி செல்ல அவசியமின்றி வீட்டிலேயே வளரும் மூலிகை செடி வியாதி வரும்போது பட்டு போகும் வேடிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மைதான் நெனைக்கிறேன். வாழ்க்கை இவ்வளோ அழகா வந்துட்டு ஒரு இவ்வளோ பெரிய வாழ்க்கைய அழகா சுத்தி போட்டு இந்தா இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு இதுல குடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கேற்ற மாரி இந்த கவிதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். ஏன்னா உண்மை. வாழ்க்கை அப்படின்றத தாண்டி ஒரு சில நேரங்கள்ல, சரி இத போயிட்டு நம்ம செய்யலாம். அ இத நம்ம வந்து கிராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும்போது, ஏதாவது ஒரு தடங்கல்ல அது இல்லாமயே போயிரும். அந்த மாதிரி தான் வீட்ல தான் இருக்கு மூலிகை செடி. ஆனா, நம்மளுக்கு வியாதி வரும்போது அத தேடி நம்ம போகும்போது, பார்த்தா அது வந்து வாடி போயிருக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கை அப்படின்றது அப்படின்னு கவிஞர் வந்து இந்த கவிதை மூலம் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக ஏறக்குறைய ஒரு 12, 14 கவிதைகள் வந்து நான் இங்க இந்த ஸ்லைட்ல போட்டிருந்தேன்னு நெனைக்கிறேன். ஆ இன்னும் அதிகமான கவிதைகள் இருக்கு. நான் தான் சொல்ல ஏன்னா அவர் தலைப்புக்குன்னு தனியா ஒரு தலைப்புக்கு, எண்ணுக்குன்னு சொல்லிட்டு தனியா எதுவுமே கொடுக்கல. எல்லாமே கவிதையா தான் இருக்கும். எல்லாமே சின்ன சின்ன கவிதைகள், ஆ நீண்ட கவிதைகள், ஒரு சில கவிதைகள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுல என்னால வந்துட்டு ஓகே இலகுவா நம்ம பேச முடியும் அப்படின்னு நான் யோசிச்சு, நேரம் கருதி எடுக்கப்பட்ட கவிதைகள் தான் இந்த 14 கவிதைகள்னு நெனைக்கிறேன். ஆக அவ்வளவுதான். ஆம் நன்றி. கவிதை தொடர்பான அருமையான கருத்துக்களை எடுத்துரைத்த நமது தோழி அவர்களுக்கு நன்றி. சரி, கவிதை தொடர்பான உங்கள் கருத்துக்களை கூற அழைக்கின்றேன். யாராவது வந்துட்டு கவிதை தொடர்பான உங்கள் கருத்துக்கள், அதாவது அந்த கவிதை எந்த கவிதை உங்களுக்கு மிக பிடித்திருந்தது? இல்ல அந்த கவிதையில இதுல இன்னமும் இந்த மாதிரி கருத்து இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா அந்த கருத்துக்களை இப்போ கூறலாம். யாரேனும்? கவிதைகள டீச்சர் வணக்கம் டீச்சர். கவிதைகள திரும்ப போட்டா நம்ம சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த கவிதையை சொல்லிட்டு நினைக்கிறேன். முதல் கவிதையில இருந்தே போடுங்கம்மா. ஓகே. பேசுவோம். மேல இருந்து கீழயா? இங்கேருந்து போமா? முடியும். எது ஸ்கிரீன்ல வருதோ அதை பேசுவோம். ஓகே ஓகே. சரி, நான் சொல்றேன். இது வந்து எனக்கு என்னமோ இது வந்து அதுக்கு முன்னுக்கு திவ்யா சூப்பர் நல்லா இருந்துச்சு. என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. இவங்க டீச்சர் தானேன்னு ஓடிக்கிட்டே இருக்கேன் மைண்ட்ல. அந்த சரளமா அழகா பேசுறீங்கம்மா. ஓகே. ஸோ என்னோட கருத்து மூலிகை செடி போயிருச்சு போல. பட்டு பட்டு போயிட்டது மூலிகை செடி. ஓகே. நான் நினைக்கிறேன் இது வந்து வயோதிகம். இந்த வயசான உங்க வீட்டில் இருக்கிறத வச்சு சொல்றாங்களோ அப்படி இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அதாவது தேடி செல்ல அவசியமின்றி வீட்டிலேயே வளரும் மூலிகை செடி. எல்லா விஷயங்களும் அடங்கின ஒரு பொக்கிஷம் வந்து இந்த வயசானவங்க. நமக்கு ஒரு ஆபத்து வரக்குள்ள, பிரச்சனை வரக்குள்ள நம்ம வந்து இவங்களை நம்ம அவ்வளவா ஒரு பெருசா எடுத்துக்கிறது நம்ம வாழ்க்கையில. அந்த வியாதி வரும்போதுன்னு வரக்குள்ள ஒரு ஆபத்தோ ஒரு சிக்கலோ இவங்களை நம்ம தேடி போய் இவங்ககிட்ட உட்காந்து பேசி அந்த அந்த ஒரு காலகட்டம் போயிடுச்சோன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஆக வியாதி வரும்போது பட்டு போகும் வேடிக்கைத்தான் வாழ்க்கை. எல்லா நல்லதும் நமக்கு வேண்டியது எல்லாமே நம்ம 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 கூட தான் இருக்கு மூலிகை செடி போல. ஆனா நம்ம கொண்டு போய் அவங்க வேற இடத்துல போய் நட்டுட்டு வந்துடுறோம். அதாவது வேற இடத்துல விடுறது, கை விடுறது அவங்கள அப்படி கூட பார்க்கலாமோன்ட்டு எனக்கு தோணுது. நன்றி சார். உங்களுடைய கருத்து மிக ஏற்புடைய கருத்து மாதிரி எனக்கு தெரியுது. தேடி செல்ல அவசியமின்றி வீட்டிலேயே இருக்காங்க பாருங்க. நம்மளுடைய பாட்டியா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், வீட்டில் இருப்பாங்க.
நம்மளோட குழந்தைகளை டக்குன்னு அப்படி விட்டுட்டு ஏதோ கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்னு கிளம்பி போயிடுவோம். ஆனால் நம்ம அவங்கள கவனிக்கிறது இல்லை. இந்த மூலிகை செடியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே வளர்த்துருந்தா அது பட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது, குறைவான வாய்ப்பாக இருக்கும். அப்போது நம்ம அந்த நேரத்தில் அவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்கு இது ஒரு கஷ்டம் வந்துட்டு எப்போ வரும் அப்படின்னா அவங்க இல்லாதப்போ. நமக்கு எப்போ அவங்க அதிகமாக தேவைப்படுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த நேரத்தில் ஒன்று அவங்களுக்கு முடியாமல் படுத்துடலாம், அல்லது இல்லாமல் போயிடலாம், அல்லது நம்மளுடைய அலட்சியத்தினால அவங்கள எடுத்து போய் வேறு எங்காவது விட்டுறலாம். அதுதான் இந்த கவிதை பேசுது அப்படின்ட்டு நானும் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டிலேயே இருக்குங்கிறதுனால நம்ம அதை மதிக்கிறதில்ல. ரொம்ப சரியாக சொல்லணும்னா இந்த கீழா நெல்லின்ட்டு ஒன்று இருக்கும். அது எல்லா செடியிலையும் வரும், நம்ம தொட்டிக்குள்ளே எல்லா செடியிலையும் அது வளரும். அந்த இலைக்கு கீழே நெல்லிக்காய் மாதிரி அப்படியே குண்டு குண்டாக இருக்கும் பாருங்க. அது ப்ரெஷருக்கும் மஞ்சள் காமாலைக்கும் மிக சிறந்த மருந்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு இந்த மஞ்சள் காமாலை வந்துருச்சுன்னு தேடும்போது அது கிடைக்காது. அந்த மாதிரி தான் இந்த கவிதையும். நமக்கு எப்போ தேவையோ அந்த பொருள்களை நம்மளோட அலட்சியத்தினால நம்ம இழந்துடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா சொன்ன மாதிரி எனக்கு இருக்குது. இந்த கவிதையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த கவிதை. வணக்கம் டீச்சர். வணக்கம் சார். வணக்கம் திவ்யா. வணக்கம். எனக்கு வந்துட்டு இந்த கவிதை வந்துட்டு ரொம்ப அப்படியே மனசு ரொம்ப டச் பண்ணிருச்சு. ஏன்னா இது வந்துட்டு ஒரு அறிவுரையா தான் எனக்கு அப்படியே தோன்ற மாதிரி இருக்கு. சில சமயத்துல நம்ம வேலை பளு, அதுக்கப்புறம் நேரம் பற்றாக்குறை, அப்புறம் இன்னும் நிறைய காரணங்கள் நம்ம சொல்லி நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம கண்முனுக்கே இருக்கிற பொருளா இருக்கட்டும், அன்பு செலுத்துற விதமா இருக்கட்டும், உறவுகளை மதிக்கிறதா இருக்கட்டும், எதையுமே வந்துட்டு அந்த நேரத்துல நம்ம வந்து அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம். ஏன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்லுவோம். ஆனா நமக்கு தேவைப்படுறப்ப டீச்சர் சொன்ன மாதிரி தேவைப்படுறப்பதான் அதை யோசிப்போம், அதை பயன்படுத்திக்கணும், அதை வந்துட்டு அந்த நேரத்துலதான் அது வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம தேடுற டைம்ல வந்துட்டு அது வந்துட்டு நம்மளுக்கு உதவியா இல்லாத பட்சத்திலயோ இல்ல கண்ணுக்கு எட்டாத தொலைவிலயோ இருக்கிறப்ப மனசு ஒரு நெருடல் கொடுக்கும் பார்த்தீங்களா? அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த நேரத்துல அதை அனுபவிக்கிறப்ப. சோ அதனால வந்துட்டு எனக்கு வந்து இது ரொம்ப அப்படியே ஒரு ஒரு அறிவுரையா இருக்கிறப்பே அதை வந்துட்டு நல்லா பாத்துக்கணும். அது உறவா இருந்தாலும் சரி, அன்பா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு சொல்ற மாதிரி எனக்கே சொல்ற மாதிரி ஃபீல் பண்ணுச்சு. ஆமாம், நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கிற பொருட்கள் வந்து இதுதானே இங்கதானே இருக்கு அப்படின்னு, பொருட்களா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், எல்லாமே இங்கதானே இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா நம்ம தேடி போகும்போதுதான் ஒரு நாள் அது வந்துட்டு இல்லாம இருக்கும்போது அந்த வருத்தம், அதை பத்தி தான் அந்த கவிதை ரொம்ப தெளிவா நம்ம எல்லாரும் சொன்னது போல இருந்தது. சரி, அடுத்த கவிதை. இத பத்தின கருத்துக்கள். நானே ஆரம்பிக்கிறேன். எனக்கு படித்த கவிதையில் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ன நினைக்கிறேன், இது வந்து இது வந்து எல்லா காலகட்டத்துக்கும் ரொம்ப பொருந்தி வர்ற மாதிரி இருக்கு. பாருங்க, இந்த குச்சி ஐஸு, பஞ்சு மிட்டாய், நாவல் படம், அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள். 10 காசு, 20 காசு, 30 காசு முடியக்கூடியது. ஆனால் அது கொடுக்கும் மகிழ்ச்சி வந்து 5000 வெள்ளி, 50,000 வெள்ளி உள்ள மகிழ்ச்சி. அந்த 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 ஒரு வெயில் காலங்களில் எதையோ அந்த குச்சி ஐஸுக்கும் அதுக்கும் நம்ம அந்த அந்த வண்டிகளை சின்ன பிள்ளையில துரத்திட்டுலாம் போயிருக்கோம். ஆக இது எப்படி பார்க்குறாங்கன்னா வந்து வாழ்க்கையில் வந்து டு நாட் ஓவர் திங்கிங் வேண்டான்றாங்க. பெரிய பெரிய விஷயங்களை, பெரிய பெரிய மகிழ்ச்சிகளை நம்ம தேடி அதற்காக ஓடி எல்லாத்தையும் இழந்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. வாழ்க்கையில் வந்து நம்ம கடந்து வந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து பெரிய மகிழ்ச்சியை கொண்டாடுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ அதனால தான் அதெல்லாம் வந்து பாருங்க, திருப்பி திருப்பி பார்க்கும் குழந்தைகள் போல அவ்வளவு எளிது இந்த வாழ்க்கை வந்து. இந்த காலத்தை திருப்பி கொண்டதுன்றது வந்து நம்ம வந்து பழைய காலத்துக்கு போறது இல்லை. அதாவது மகிழ்ச்சியான காலத்துக்கு நம்ம எப்படி செல்லலாம், எப்போ மகிழ்ச்சியாகவே இருக்கலாம். அந்த குழந்தைகள் காலம் தான் நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கு. நம்ம சொல்லுவோம் ஸ்கூல் படித்த காலம். இப்போ இந்த டீனேஜ் வயசு கொஞ்சம் எல்லாம் பள்ளி பருவம் நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சரிங்களா? டால்ஸு இப்போ உள்ள அந்த வயசுக்கு உள்ள காலம்லாம் வந்து நம்ம அவ்வளோ மகிழ்ச்சியாக கொண்டாடுறது இல்லை. அதனால தான் நிறைய பாருங்க, நிறைய ரீயூனியன் வந்திருக்கு. ஏன் ரீயூனியன் இப்போ அதிகமாக எல்லாமே செய்கிறாங்கன்னா அந்த பள்ளி காலத்தை கொண்டாடுறதுக்கு.
ஸோ கொண்டாட்டம் என்பது சின்ன சின்ன விஷயங்கள்லயே இருக்கு. அதை மகிழ்ச்சி கொண்டாடணுமா நல்லா இருக்கும். ஈஸி, தட்ஸ் ஈஸி. நம்ம ஓவர் திங்கிங்லாம் வேண்டான்ட்டு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த கவிதை. நன்றி. சார் அடுத்து சார் பேசிட்டாரு, நம்மளும் ஏதோ ஒன்று பேசி வைப்போமே. இந்த கவிதையில அந்த ஐஸ், குச்சி ஐஸு, பஞ்சு மிட்டாய், நாவல் பழ கரை, இந்த நாவல் பழ கரை எப்போதும் கிடைக்காது. எப்பயாவது ஒரு தடவை தான் நாவல் பழம் கிடைக்கும், அந்த குச்சி ஐஸோ பஞ்சு மிட்டாயை தவிர. அப்போ அந்த மாதிரி எப்போதாவது கிடைச்ச ஒன்றை திரும்பி பார்த்து வாழ்க்கையில அசை போடுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியை தரும். சார் சொன்ன மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியை தரும். அந்த மகிழ்ச்சியை விட அந்த பக்கம் போய் பார்த்தோம்னா, அந்த காலத்துல அந்த ஐஸ், ஒரு குச்சி ஐஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம். அந்த ஏக்கம் கூட இந்த கவிதையில இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஒரு குச்சி ஐஸோ ஒரு பஞ்சு மிட்டாயோ எனக்கெல்லாம் அது அவ்வளோ சுலபமா கிடைக்கல. அதனால ஒருவேளை அங்க போய் என்னை பொருத்தி பார்க்க முடியுதா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இந்த நாவல் பழத்துக்கு பதிலா இன்னொன்று இருக்கும், குருவி பழம்னு நாங்க சொல்லுவோம். பல்லு குச்சின்னு சொல்லுவோம். அது காடுகளில் வளரும். அதில் ஒரு காய் இருக்கும், ஒரு மாதிரி பர்பிள் கலரு பூ பூக்கும், காய் இருக்கும், பர்பிள் கலரில் இருக்கும். அது உடச்சி சாப்பிட்டு வந்து எங்கள் சார்கிட்டலாம் அடி வாங்கியிருக்கோம். அது கண்டுபிடிச்சிருவாங்க. நாக்க நீட்டினா அது ஒரு மாதிரி கத்திரிப்பூ கலரில் இருக்குமா, அப்போ அடி விழுவோம். ஸோ அந்த ஞாபகம்லாம் திரும்பி பார்க்க இந்த கவிதை கொண்டு வருது. அதே சமயத்தில் ஒரு கிடைக்காத ஒரு ஏக்கத்தையே லேசாக மனசில் உரசிட்டு போகுது இந்த கவிதை. நன்றி. நன்றிம்மா, நன்றி. டீச்சர் சொன்ன மாதிரியே தான் எனக்கு பழைய கால ஞாபகம்லாம் வந்துருச்சு இந்த கவிதையை படிச்சு. அதாவது ஒண்ணுமே இல்லாத காலத்துல சிரமப்பட்டு கிடைக்கிற ஒரு சூழல்ல வந்துட்டு நிறைய விஷயத்த நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம். அதுல கிடைச்ச சந்தோஷமே நிறைய. ஆனா இப்ப எல்லாமே இருக்கிறப்ப நம்ம அந்த சந்தோஷத்தை போய் காசு கொடுத்தும் வாங்க முடியல, நம்ம நேரத்தை பயன்படுத்தியும் அதை செய்ய முடியல. எனக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வந்ததுல ஒரு 2-3 சொல்றேன். பள்ளி காலத்துல வந்துட்டு இந்த கித்தாவெல்லாம் வாங்கி கட்டி பாயிர விளையாட்டு விளையாடுவோம், மர வேர்ல நின்று விளையாடுவோம். அதுக்கப்புறம் டீச்சர் சொன்ன மாதிரி இங்க வந்து நாவற்பழம் சொல்லியிருக்கீங்க. நம்ம வந்து ஸ்கூல் மண்ணுக்கு வந்துட்டு இந்த சுக்கால ஊற வச்ச பழங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறப்ப அந்த காசு சீப்பும் பாருங்க ஒவ்வொரு தடையுமே. அதெல்லாம் ரொம்ப ஞாபகத்துக்கு வருது இந்த கவிதையை வாசிக்கிறப்ப. ஆனா இப்ப எல்லாமே இருந்தும் நம்ம அதை தேடியும் போக மாட்டோம். நினைவுகள் மட்டும்தான் இன்னும் அப்படியே மனசுல இருக்கு. நன்றி. பழைய ருசி இல்லை டீச்சர் அதுலலாம். அந்த பழைய ஒரு 5 காசுக்கு 2-3 நாள் அப்படியே சேர்த்து வச்சு வாங்கி சாப்பிட்ற அந்த ருசி இப்ப டக்குன்னு ஒரு வேலையை 2 வேலையை கொடுத்து வாங்குற வசதி இருந்தும் அந்த அந்த ருசி வரல. இப்போ காக்கா கடிப்போம் தெரியுமா நண்பர்களோட, நீ கொஞ்சம் கடி நான் கொஞ்சம் கடின்னு. இதான் சொல்ல வந்தேன், நண்பர்களோட பகிர்ந்து சாப்பிடுற அந்த சந்தோஷம் இப்ப இல்ல டீச்சர். இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு சொன்னாலும் அதை பத்தி தெரியாது. அதுதான் திவ்யா முடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னமோ நாவல் பழம்ன்றாங்க, பர்பிள் கலர் நாக்குன்றாங்க, பர்பிள் நாக்குல பர்பிள் கலர் வரும்ன்றாங்க. நம்ம பர்கர் தானே சாப்பிட்டோம், சாண்ட்விச் தானே சாப்பிட்டோம். கவிதையை விட நீங்க எல்லாம் பேசுறது நான் வேந்து வேந்து பார்த்துட்டு இருக்கேன் சார். இந்த பள்ளி பருவத்தை வச்சு ஒரு நாள் நம்ம கவிதை எழுதலாம் போல இருக்கு, நிறைய ஞாபகங்களை. சொன்னது போல அந்த காலகட்டத்துல நாங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து வருத்தமா இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இந்த மாதிரி அனுபவங்கள் எங்களுக்கு கிடைக்காம போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாவும் இருக்கு. திவ்யாக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு கவிதை இருந்ததுனால்தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு கலந்துரையாடல் நமக்கு இன்னைக்கு கிடைச்சது. அடுத்த கவிதை பார்க்கலாம். வெட்டுக்கிளிகள் தொடர்பான அந்த நினைக்கிறேன், புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன். அது திவ்யா கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் இருக்கு எனக்கு. இது வேற இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கவிதைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க பாருங்க, மத்தவங்க பாருங்க எப்படின்ட்டு. ஓகே, இட் இஸ் சம்திங் குட். இது வந்து அதாவது நம்ம எண்ணங்கள் வந்து பாசிட்டிவா அல்லது போய் நெகட்டிவா தான் நம்ம பார்ப்போம் எப்பயுமே முதல்ல வந்து. ஸோ அதுதான் இந்த வாழ்க்கை வந்து இன்னும் மாறலை.
இந்த வாழ்க்கை வந்து நம்ம வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கும். கட்டடம் வளர்ச்சி, மனிதர்கள் எப்படி எப்படியோ வளர்ந்துட்டாங்க, ஐடின்றோம், ஏஐன்றோம், என்னமோன்றோம். ஆனால் மனம் ஒன்றும் மாறலன்ட்டு தான் இது ஒரு காட்டுற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம இன்னும் அந்த நெகட்டிவ் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நீட்டு யாரெல்லாம் வாழ்த்தவில்லை என்பதில் கொண்டு போய் விடுகிறது. நீட்டு நம்மள பிடிச்சோ அத்தனை பேர் சுற்றி நிற்பாங்க. அதில் வராத ஒருத்தன் தான் நம்ம தேடுவோம். அவன் வரலையா, அதுதான் கேட்போம் நம்ம. அது ஸோ இது கொஞ்சம் மாறணும், இந்த சூழல் மாறணும்ட்டு ஒரு சமுதாய பார்வையை அங்கே வைக்கிற மாதிரி இருக்கு இது வந்து. ஆனால் அங்கே வந்து எதுவும் செய்ய முடியாதுன்னு ஒரு 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 பதிலும் அங்கே இருக்கு. இது இப்படிதான் ஓடியாகணும்ட்டு. நன்றி. இது மனித மனத்தோட ஒரு யதார்த்தத்தை பேசுது இந்த கவிதை. இப்போ ஏன்னா நான் என்ன கனெக்ட் பண்ணி பேசுறேன்னு, நான் நிறைய புத்தக வெளியீட்டுகள்லாம் போய் புத்தகம் வாங்கியிருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் அதிமேதாவியா பேசுவேன்னு எல்லாருக்கும் தெரியும், திவ்யாவுக்கு தெரியும், அதனால சிரிச்சிருங்க திவ்யா. இப்போ என்ன அப்படின்னா, எனக்குள்ளேயே வந்து யோசிக்குது, நான் போய் புக்கு வாங்கினா அவன்லாம் என் புக்கு வாங்கலையே அப்படின்னு மனசு அதை அலசுது. இது மிக ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு கவிதையா இருக்கு. சிம்பிளா இருக்கு, ஆனா ரொம்ப நுட்பமா மனுஷனோட மனத்துல பிதஞ்சு கிடக்கிற ஒரு விஷயத்த அப்படியே அந்த கொக்கி முள்ளு போட்டு வெளியே இழுத்து போட்டிருக்கு இந்த கவிதை. எப்பயுமே அப்படிதான். யாராவது பர்த்டே நம்ம பண்ண மாட்டோம், அது வேற கதை. யாராவது செஞ்சா இவங்க சொல்லியிருக்காங்களா, இவங்க செஞ்சிருக்காங்களா அப்படின்னு தேடும். அது இயல்பு தானே. இந்த மொய்ப்பண கணக்கு திவ்யா சொன்ன மாதிரி தான். நான் மொய் போட்டேன், இவன் எவ்வளோ போட்டிருக்கான்னு பார்க்குறேன், 51 வெள்ளியாவது போடலை அப்படின்னு தேடுறது ரொம்ப இயல்பான ஒரு கவிதையா இது இருக்கு. ஓகே, அடுத்து போயிடலாம். கவிதை இது தொடர்பான கருத்துக்கு இது நான் எப்படி பார்க்குறேன்னா, நீ எடுக்கின்ற முயற்சிகள், நீ எடுக்கின்ற விஷயங்கள், நீ எடுக்கிற நடவடிக்கைகள் வந்து யாருக்கிட்டையும் தவளை போல கத்தி சொல்லாத முதல்ல. ஏன்னா அதை வந்து நாமளே கேட்டுக்கொள்வதில்லைன்றாங்க. எப்படின்னா நாமளே அந்த அளவுக்கு அதை முறையா ஒழுங்கா கண்டிப்பதில்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா நம்ம வீழணும், ஏன்னா பாம்புன்னு சொல்றாங்க பாருங்க, நம்ம வீழ வேண்டும் சொல்லி நினைக்கிறவங்க அதை சாதகமா பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை பாதகமாக்கலாம். ஆக ஜெயிச்ச பிறகு பேசு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. இல்ல அத அப்படி நான் பெரும்பாலும் நண்பர்கிட்ட சொல்லுவேன், தோக்குல மாதிரி பக்க பக்க பக்கான்னு அதை அப்படின்ட்டு அப்படியே வெளிப்படையாவே சொல்லிடுவோம். எந்த ஒரு காரியமும் நம்ம திட்டமிட்டு அது நிறைவேறி மற்றவங்க பாராட்டணும். ஆனா அதை விடுத்து நம்ம என்ன செய்யறோம்னா, நான் பத்தல அது செய்யறேன், நான் பத்தல இது செய்யறேன் அப்படின்னு வெட்டி பந்தா பேசிட்டு வீண் போராமையில போயிட்டு விழுந்து நம்மளே நம்ம அழிச்சுக்கிறோம். இந்த தவுக்குலிங்க மாதிரி கத்திக்கிட்டே இருக்கோம், நான் இங்கதான் இருக்கேன் வா, நான் இங்கதான் இருக்கேன் வான்னு பாம்பு வர்றதுக்கு. அதனால சில நேரங்கள்ல நம்ம கொஞ்சம் மறைஞ்சோ வாழ வேண்டிய சூழல் இருக்கு. அது நமக்கு நல்லதாகவும் இருக்கும். ஏன்னா எல்லா மனிதர்களும் மதிசார் மாதிரி பரந்த மனசுள்ளவங்களா இருக்க மாட்டாங்க பாருங்களேன். என்ன மாதிரியான பொறாமை பிடிச்ச ஆட்களும் இருக்கிற சமூகத்துல தான் நம்ம வாழ்றோம். அதனால இந்த கவிதை ஓகே, ரைட்டு. ஒரே ஒரு விஷயம் நான் மறக்கிறதுக்கு முன்னால சொல்லிடுறேன். இந்த கலாப்பிரியா கவிதைகள்லாம் எங்களுக்கெல்லாம் கிடைக்கல. அதற்கு இந்த குழு ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்தா நல்லா இருக்கும். புத்தகங்களை வாங்கி கிடைச்சா அனுப்பி வைங்க, நிச்சயமா பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம். அது கொஞ்சம் உதவி செய்யுங்க, ஏன்னா இப்போ தேடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுதான். நன்றி. கண்டிப்பாமா, இது தொடர்பா நாங்க அக்கா கிட்ட பேசி இந்த புத்தகங்கள் நமக்கு கிடைக்கப்படி ஏதாவது நம்ம பண்ணுவோம். சரி, அடுத்த கவிதை பார்த்திடலாம். வண்ணத்து பூச்சி. இது என்னன்னா, வண்ணத்து பூச்சிகள் வந்து அழகு, பரவசம், மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொடுக்குது. அப்படியே ஆன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம், எங்க போகுது எங்க வருதுன்ட்டு. என்னன்னா இந்த என்டர்டெயின்மெண்ட் உலகம், சமுதாய பார்வை தான் இதுவும் என்டர்டெயின்மெண்ட். நம்ம வந்து இப்போ வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட்ல மூழ்கி தெளிச்சிட்டு இருக்கோம். ஆக அந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம், எது சந்தோஷம்னு சொல்லி தெரியாம பல சந்தோஷம் இல்லாத விஷயங்கள், ஆபத்தான விஷயங்கள் பயணம் செய்துட்டு இருக்கோம் நம்மளே அறியாம. ஆக நம்ம வாழ்க்கை வந்து நத்தை போல மெதுவாக நகர்ந்துகிட்டு இருக்கு. ஆக வண்ணத்து பூச்சிகள் இதுல வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு 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 எப்படி சொல்றது,
ஸோ இன்னொரு வாழ்க்கை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, சோஷியல் மீடியாவில் நம்ம அதுலேயே மூழ்கிட்டு இருக்கோம். எனக்கு கூட கழுத்து வலி ஃபோன் பார்த்து பார்த்து. ஸோ இதுதான், இதெல்லாம் நம்ம பார்த்து பரவசம். அந்த நேரத்தில் வந்து நம்ம எதை நோக்கி போகணும் அப்படின்ட்டு நம்ம மறந்துடணும். அதுதான். நன்றி. இப்போ நம்ம இளையராஜா கான்சர்ட்டுக்கு அவ்வளோ காசு கொடுத்து போறோம் இல்லையா? அது வந்து ஒரு பட்டாம்பூச்சியை போல அதுவும் வந்து ஒரு கவர்ச்சி தான். ஆனா டீச்சர், அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு காசு இல்லாம இளைய கஷ்டப்படுவோம். இளையராஜாவை சொல்லாதீங்க டீச்சர். இல்ல மாதிரின்னு. சரி, அனிருத் வச்சுக்கலாம். சரி சரி. திவ்யா கோச்சுக்கு போறாங்க அப்ப. இல்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவ்வளோ காசு கொடுத்து அவ்வளோ நெரிசல்ல அப்படி போய் அதை பார்க்கணும் அப்படின்ற அந்த மாயைக்குள்ளதான் இன்றைக்கான திவ்யா மன்னிச்சிருங்க, இன்றைக்கான இளைஞர்கள் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. ஆனா அதை தவிர்த்து அந்தாண்ட ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த அந்த கான்சர்ட்லாம் போறவங்கலாம் அவ்வளோ பணம் படைச்சவங்க இல்ல. 200-300 வெள்ளி டிக்கெட் கொடுத்து ஆச்சரியமா இருக்கு நம்மளுக்கு. அது காசு ஒரு பக்கம் விடுங்க. இப்ப ஒரு இளையராஜாவை நேரடியா பார்க்கறதுல இருக்கிற மகிழ்ச்சி வாழ்நாள் மகிழ்ச்சி தான். ஆனா அதுக்கு நமக்கு அடுத்த நாள் என்ன ஆகுது? நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போய் ஒரு பட்டாம்பூச்சி பின்னால இருக்கிற அந்த கிம்மிக்ல மாறிட்டு நத்தைக்கு பின்னாலதான் நம்மளுடைய வாழ்க்கை நகருது. அதனால அது திவ்யா கரெக்டா சொன்னாங்க. நத்தைக்கு பின்னால், நத்தையே மெதுவா போகுது, அதுக்கு பின்னாலதான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அது இல்லைங்க இது இல்லைங்கன்ட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு சூழல் மாறணும். மாறினா நல்லது. இது டீச்சர், இந்த கவிதைகள்லாம் நான் பார்க்கக்குள்ள நமக்கு வந்து பாருங்க, நம்ம வந்து இந்த ஒரு சில நேரத்துல இந்த உருவ கேலியோ இல்ல ஒரு சில வீக் பாயிண்ட் சொல்லி நினைச்சு நம்ம பேசுறது கூட அதில் வருது பாருங்க. எப்பயுமே நான் பார்ப்பேன், அந்த ஆமைனா மெதுவாக தான் போகுது, அதனால ஒன்றும் செய்ய முடியாது, வேகமா ஓடாது, நத்தைனா மெதுவாக தான் நடக்கும், அது வாழ்க்கை ஸ்லோவா தான் இருக்கும்னு சொல்லி இந்த உபமானமே மாற வேண்டியதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதோட தன்மை. அதுக்காக நத்தை வாழாம செத்து போச்சு, எக்ஸ்டீன் ஆச்சுன்னு சொல்லி இல்லைங்க. அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை முறை, அமைப்பு முறை பார்க்கணும்னா நத்தை வந்து உணவு சுழற்சியில மிக முக்கிய பங்கு. இயற்கையோட அந்த உணவு சுழற்சியில, இயற்கை சுழற்சியில நத்தை முக்கிய பங்கு. ஸோ நான் கொஞ்ச நாள் அந்த கவிதைகள்லாம் கொஞ்சம் வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் பார்க்குறேன், ஒரு சில பிராணிகள், ஒரு சில பாருங்க, இந்த ஏழை பத்தி பேசக்குள்ள ரொம்ப ரொம்ப தாழ்த்தியும் அப்படியே இந்த மாதிரி இந்த ஒரு சில விலங்குகளை பத்தி பேசக்குள்ள தாழ்த்தியே பேசுற ஒரு கலாச்சாரமும் மாறணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வனத்து பூச்சி தான் அழகா, நத்தை அழகு இல்லையா? அழகா இருக்கும் மழை நேரத்துல ஸ்லைட் பண்ணிட்டு போறது. உண்மைதாங்க சார், உங்களோட பார்வையில நத்தை அழகு. ஆனா எனக்கு நத்தை பார்த்தா பயமா இருக்குமே. நான் இப்படிதானே எழுதணும். நத்தை அது நடந்து போகும்போது அது பின்னால ஒரு கோடு விட்டுட்டு போகும் தெரியுங்களா? அந்த ஒரு என்ன சொல்றது, அது லெண்டீர், ஐயோ தமிழ் மறந்து போச்சு. அந்த அந்த திரவத்தை விட்டுட்டு போகும். அது கொஞ்சம் அருவறுப்பா இருக்கும். அதனாலதான் இந்த கவிதையில அந்த நத்தையை பயன்படுத்தி இருப்பாங்க ஒரு வேலை. ஆனா அந்த நத்தை சாப்பிடுறத நீங்க கவனிச்சிருக்கீங்களா? கொஞ்ச நேரத்துல கடற்கரை முடிச்சு விட்டுரும். சரி, நம்ம சாப்பிட்டு எடுத்துரும். அந்த சின்ன சின்ன பயிர்கள் எல்லாம் கத்தரி போட்டுரும். அப்ப மதி சார் சொன்னதையும் ஏற்றுக்கொள்ளும். நத்தைக்குள்ளும் ஆற்றல் வைத்து படைத்திருக்கிறான் இறைவன். அதனால நத்தையை தப்பா எழுதாதீங்க திவ்யா. சும்மாதாம்மா, கோச்சிக்காதீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா டீச்சர், சில சமயங்கள்ல நம்மள அறியாமலேயே வந்துட்டு சில விஷயங்கள் மேல நம்ம மோகம் கொள்வோம். அது நமக்கே தெரியாது. சிலது தெரிஞ்சு செய்வோம், தெரியாமலையும் செய்வோம். இந்த மாதிரி சில விஷயங்கள்ல மோகம் கொள்றப்ப, விருப்பப்படுறப்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு சில முக்கியமான வேலைகளை அப்படியே பின்தங்கி அப்படியே வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். இந்த கவிதை எனக்கு அதை தான் நினைவூட்டுது. உண்மைதான் டீச்சர். எப்ப எனக்கு இந்த டிக்டாக் பாக்குறதுல ஒரு மோகம் வந்து படிக்கிறத விட்டு சார் சொன்ன மாதிரி போனை தூக்கி தூக்கி கை வலி எடுத்து அந்த ஆப்பே நான் அழிச்சிட்டேன். அது சரிதான், நீங்க சொல்றது சரிதான். அடுத்து போயிடலாம்ப்பா. இதுக்கிடையில டீச்சர், இது வந்து ஆக்சுவலி ஒரு விஷயம் இருக்கு. நான் ரீசனா வந்துட்டு ஒரு புத்தகம் படிச்சிருந்தேன், டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டோபமைன் சொல்லிட்டு நம்மளுடைய மூளையில ஒரு சுரப்பி இருக்கு. அந்த சுரப்பி என்ன செய்யணும்னாக்க,
நமக்கு எதெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமோ அதை வந்துட்டு அதிகமா செய்ய வைக்கும். அந்த மகிழ்ச்சி இருந்தது எங்க இருந்து கிடைக்கும்னா, நம்ம ஒரு புத்தகம் வாசிக்கும் போதோ, இல்ல போய் விளையாடும் போதோ அங்கெல்லாம் கிடைக்காது. இப்ப விளையாடின கீழே அடிபட்டுருவோம், விழுந்துருவோம் அப்படின்ற விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு அந்த டோபமைன் என்ன பண்ணும்னா, இது உனக்கு கஷ்டமான வேலை, நீ அதை செய்யாதன்னு தடை போடுமா. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது எது வந்து உருவாக்கி வச்சிருக்குன்னா, தொலைபேசி பயன்படுத்துவது. நீங்க சொன்ன மாதிரி டிக்டாக். நம்ம வந்துட்டு ஒரு நிமிஷம் டிக்டாக்ல போய் ஏதாவது தேடுறதுக்காக போவோம். ஆனா அடுத்த ஒரு 1 மணி நேரம் வந்து டிக்டாக்லயே செலவழிச்சிருப்போம். நம்ம அது செலவழித்த பிறகு தான் வந்துட்டு நமக்கு சிந்தனையே வரும். 1 மணி நேரமா நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் டிக்டாக்ல அப்படின்னு சொல்லிட்டு. டிக்டாக் ஒண்ணும் இல்ல, இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி எல்லாமே. ஆக இது எது வந்து அத செய்ய வைக்குதுன்னா, டோபமைன் சொல்லிட்டு அந்த ஒரு சுரப்பி தான் இத வந்து செய்யுதுன்னு அந்த புக்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அத எப்படி வந்து டீடாக்ஸ் பண்ணலாம் நம்ப அப்படின்ற மாரி அந்த புக்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து நான் படிச்சது வந்துட்டு சரி இந்த இடத்துல பகிர்ந்துக்கலாம்னு நெனச்சேன். இதுதான் வேலை பண்ணுது நமக்கு. அருமையான ஒரு பகிர்வு திவ்யா. நாங்க இத கடைப்பிடிக்கிறோம். இல்ல அத அடுத்து மாற்றி அமைக்கிறதுக்கான வழிமுறைகளையும் சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். அடுத்த ஒரு ஆமா அந்த திவ்யா, புத்தகத்த எங்களுக்கு வந்து வந்து எல்லாத்துக்கும் அனுப்புறேன் நானு. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு உதவியா இருக்கும் நினைக்கிறது. அடுத்து இது எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு கவிதை. மதி சார், உங்க கருத்து? டீச்சர் நீங்க சொல்லுங்க டீச்சர், கேட்கணும்னு ஆசையா இருக்கு. தண்ணீரை அ வலிக்காமலா? என்னோட கருத்து பார்க்கும்போது, ஒரு தூண்டில் வந்து நமக்கு அது ஆபத்து கிடையாது. ஆனா ஒரு மீனுக்கு அந்த கடல்ல இருக்கிற அந்த உயிரினங்களுக்கு வந்து அந்த தூண்டில் என்பது வந்துட்டு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஒரு எதிரி போல. ஆ ஆனா அந்த அந்த மீன் வந்துட்டு அந்த நம்ம வாழ்க்கையில நடக்கிற நெறைய விஷயங்கள் வந்துட்டு எல்லாருக்குமே அது தீமையா போய் முடியாது. இப்போ மீனுக்கு வந்து அது தூண்டில் வந்து ஆபத்து. ஆனா தண்ணீருக்கு வந்து அது வலிய குடுக்கிறதே கிடையாது. அதுபோல நமக்குமே நெறைய நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம நெறைய விஷயத்த படிச்சிருப்போம். நெறைய விஷயத்த கேட்டிருப்போம். நெறைய அனுபவங்கள் நமக்கு இருந்திருக்கும். நெறைய அ அ நம்பளே உணர்ந்திருப்போம். இல்ல செவி வழியா நம்ம கேட்டிருப்போம். ஆ அதுபோல இதுல வந்துட்டு நமக்கான ஆபத்துகள் எது? இப்போ தண்ணீர வலிக்காம அந்த தூண்டில் வந்து போகுது. அத பார்த்து மீன் ஏமாந்துருது. அதுபோல நம்மளுமே சில சில பேருக்கு வந்துட்டு சில விஷயம் சிறப்பா நடந்தேறும். அவங்களுக்கு அது வந்து சிறப்பா போகும். சில பேர்த்துக்கு அது வந்துட்டு ஏதுவா இருக்காது. இது வந்துட்டு நான் பள்ளி பருவத்துல படிக்கும்போதே எங்க அண்ணன் வந்து சயன்ஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னு இருக்கும். சயன்ஸ், எக்கானம்ஸ் அப்படின்னு இருக்கும். சயன்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கிறாருன்றதுனால எனக்கும் சயன்ஸ் ஸ்ட்ரீம் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சு கேட்டதுண்டு. பிறகு என்னோட ஆசிரியர்களோட வழிகாட்டுதலோட இல்ல எனக்கான பாதை அது கிடையாது. அது அது வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு, நான் அக்கவுண்ட்ஸ் அப்படி போய் இப்ப வாழ்க்கையில ஒரு ஒரு நிலையில இருக்கேன். அதுபோல அந்த சிலருக்கு அது ஆபத்து இருக்காது. சிலருக்கு அது வந்து ரிஸ்க்கா இருக்காது. அவங்க அத செய்வாங்க. அவங்க செய்றாங்கன்றத பார்த்து நம்பளுமே அதுல போயிட்டா நமக்கு அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எது செய்றதா இருந்தாலும் சிந்தித்து செயல்படணும். அப்படின்ற மாதிரி எனக்கு பட்டது. எனக்கு வந்து இது வந்து மூசோ டலம் சிலிமோன். இது வந்து நம்ம கூடயே இருப்பாங்க. நம்ம ரொம்ப நம்புவோம். எல்லாம் ஷேர் பண்ணியிருப்போம். அதாவது வலிக்காமல் கிழிப்பது. நம்ம ரொம்ப நம்பியிருப்போம். ஆனா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நேத்து. நம்ம கூட இருந்தே நம்ம முதுகுல குத்துவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஆ நமக்கு தெரியாது அவங்க முதுகுல குத்த போறாங்கன்ட்டு. ஆக, இப்படிதான் பல நட்புகள வந்து நம்ம வந்து சரியா பார்க்காம, பழகாம எல்லாத்தையும் நட்பா கொண்டு போகக்குள்ள இந்த ஒரு சிக்கல். ஏமாறுகிறது மீன். நாம தான் ஏமாந்து போறோம்ட்டு. ஆக, வாழ்க்கையில வந்து நட்புன்றது வந்து எந்த அளவுக்கு பார்த்து, கண்ணு முன்னுக்கு எல்லாமே அழகா இருக்கும். பார்த்து சரியா சூஸ் பண்றது அவசியம்னு சொல்லிட்டு. அது இக்காலத்துல வந்து மிகவும் அவசியம் சொல்லி நான் பார்க்கிறேன் இத வந்து. நன்றி. டீச்சர், உங்க கருத்து? இந்த தூண்டில் முள்ளுட்ட என்கிட்ட வந்து கருத்து இல்ல. ஏன்னா நெறைய இடத்துல நானும் இப்படிதான் ஏமாந்து போயிருக்கேன். நம்பிருவோம் ஒருத்தர. நம்பி நம்மளோட சொந்த கதை, சோக கதை அத்தனையும் சொல்லுவோம். அது 3வது ஆள்கிட்ட இருந்து நம்மகிட்ட வரும்போது தான் தெரியும். வலிக்காமயே வந்திருக்குது தூண்டி அப்படின்ட்டுன்னு. வாழ்க்கை பாடம் தான் அந்த கவிதை. போலாம், முடிஞ்சா கவிதை? இன்னும் இருக்கு டீச்சர். இந்த கற்கள் மதி பொறுக்கி வைங்க. எது டீச்சர்? கற்கள் பொறுக்கி ம். போட்டது காகம். ஆந்தை வந்து நீர் அருந்தி போயிற்று. இது ஒரு மிகப்பெரிய சமூக சிந்தனை. உழைப்பு சுரண்டல்.
அப்படியும் இந்த இந்த கவிதையை பார்க்கலாம். ஏன்னா எப்பயுமே வந்து காகம் தான் கற்களை பொறுக்கி போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த கதையிலலாம் அது குடிக்கும். இப்போ நம்ம யாருக்காகவோ நம்ம மாடா போய் உழைப்போம். ஆனா அதற்கான பலன் அவங்க எடுத்துக்கிட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். அதனால இது மிகப்பெரிய நான் முதல்ல எழுதணும்னு நினைச்சேன். எங்க எழுதுறதுன்னு தேடிட்டு இருந்ததுனால கிடைக்காம போயிடுச்சு. இது மிகப்பெரிய ஒரு உழைப்பு சுரண்டலை சொல்லக்கூடிய கவிதையா இது இருக்கு. வாங்க சார், மதி சார். ஓகே டீச்சர், இது என்ன டீச்சர்? மல்லையில பிரிபாச தான் லம்பு punya susu sapi depan nama. இது வந்து உழைப்பு ஒரு பக்கம் இருக்கும், அதுக்கு பாராட்டு வந்து வேற பக்கம் கிடைக்கும். கற்களை பொறுக்கி போட்டது வந்து உழைப்பு, காகத்தோட உழைப்பு. ஆந்தை வந்து நீர் எந்தி போயிட்டு வேற ஒரு ஆளுக்கு வந்து இந்த வெற்றி வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஒண்ணு. இன்னொன்று வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி தான் டீச்சர், இந்த உழைப்பு சுழன்று வந்து இந்த கால் மார்க்ஸ் ஐடியா தான் இது வந்து. பாருங்க இதுல பாருங்க சமுதாய சிந்தனை எப்படி பாசிட்டிவா ஒரு நெகட்டிவா இருக்கும் பாருங்க. நான் எப்படி பாக்குறேன், மேபி தவறா கூட இருக்கலாம். கற்களை பொறுக்கி போட்டதுக்காக ஆந்தை வந்து நீர் இருந்து போயிட்டு இருந்தது. ஆந்தை வந்து இரவுல உலாவக்கூடியது, இரவுல உலாவக்கூடியது வந்து பகல்ல அது உழவாது எனக்கு தெரிஞ்சு. ஆக கற்கள் பொறுக்கி போட்டது காகம்ன்றது ஒரு இரவு நேரத்துல நடந்திருக்குமோ. ஆக நாம தான் நம்மளோட தவறுகளை நம்ம சரி செய்துக்கணும். ஸ்டாப் பிளேமிங் அதர்ஸ் நினைக்கிறேன். நீங்க வந்து உங்க திட்டங்களை சரியான நேரத்துல உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்கும் சரியா நீங்க பிளான் பண்ணா எந்த ஆந்தையும் வந்து நீர் அருந்தி போகாது. சோ இரண்டு பக்கமே இது இருக்கு. காகத்துக்கு மேல தவறு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல இது மிகப்பெரிய சிந்தனை சார் இது. என் வேலையை நான் ஒழுங்கா செஞ்சா ஏன் அடுத்தவன் ஏமாத்திட்டு போறான் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையும் கால் மார்க்ஸ் ஐடியாவும் அப்படிதான் இருந்துச்சு. இது கால் மார்க்ஸ் ஐடியா மாதிரி தான் நான் பார்க்கிறேன். இது இன்னொரு கால் மார்க்ஸ் வாழ்க. சரி, எனக்கு இதுல ஒரு சிந்தனை இருக்கு, சரியா தப்பான்னு தெரியல. டீச்சர் நீங்களும் சொல்லுங்க. சில சமயங்கள்ல நம்ம உழைப்பு போடுவோம், ஆனா குளிர் காயறது வந்து வேற ஆள்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா நம்மளோட இயல்பு வந்துட்டு நம்ம தான் செய்தோம் அப்படின்ட்டு எங்கேயுமே சொல்லணும் நமக்கு தோணாது. ஆனா சில சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்ம தான் செய்தோம் அப்படின்னு நம்மளே பறைசாற்றுற ஒரு சூழ்நிலை வர்றப்ப அது தவறா சரியானு இன்ன வரைக்கும் கூட நான் யோசிச்சுட்டே தான் இருக்கேன். இந்த கவிதை அததான் எனக்கு உணர்ந்தது. டீச்சர் நீங்க சொல்றது ரொம்ப சரி. சில நேரங்கள்ல வந்து அதான் பதிவுகள் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ நம்ம நிறைய வேலைகள் செய்திருப்போம், ஆனா நீங்க பெரும்பாலும் பாருங்களேன், நம்ம எல்லா வேலையும் ஓடி ஓடி செஞ்சுட்டு வேர்த்த சட்டையோட நிகழ்ச்சியில மண்டபத்துல பின்னால நிப்போம். ஒரு துரும்பு கூட அசைச்சு இருக்காது. அது முன் வரிசையில சீட்ல உட்காந்துட்டு படத்துல போஸ்ட் கொடுத்துட்டு இது இருக்கும். இதுல நம்மளோட தவறு தானே. நாத்து சட்டையை தூக்கி போட்டு நல்ல சட்டையை போட்டு நம்ம முன்னுக்கு உட்கார்ந்து இருக்கணும். அது சரிதான் டீச்சர், நீங்க அது நம்மளுடைய தவறு தான். ஏன்னா எனக்கும் அந்த இயல்பு இருக்கு. படத்துக்கெல்லாம் போய் பின்னால நிக்க மாட்டேனா, அப்புறம் வந்து படம் எல்லாம் போஸ்ட் பண்ணும் போது என் மூஞ்சி இல்லை அப்படின்னு அப்புறம் வருத்தப்படுவேன். அந்த மாதிரி சில இயல்புகள் மாத்திக்க முடியாது. ஆமா சார், நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்து. டீச்சர் இப்போ எப்படின்னா டீச்சர், இதுவும் எனக்கு நானும் சிக்கல் தான். இதுவும் வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம ஒரு மூலையில் உட்காந்துருப்போம். அந்த பக்கம் இதை பார்ப்போம், அதை பார்ப்போம், யாரும் மேலே ஏறிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் டீச்சர் என்னன்னா நம்ம டாக்குமெண்டாசி இருக்குல்ல, அது இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அந்த காலத்தில் என்ன இருந்தாலும் என்ன செஞ்சேன்னு சொல்லி போடணும்னு நினைக்கிறேன். என்னன்னா கற்களை பொறுக்கி போட்டது காகம்ல பாருங்க, பொறுக்கி போட்டதுன்னு ஒரு பதிவு இருக்கு பாருங்க அதுலயே. ஸோ நம்ம எது செஞ்சாலும் ஒரு பதிவு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா 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 ஆமா. இது வந்து நம்ம எதிரி, நம்ம ஐயோ இதெல்லாம் திடீர்னு போட்டோலாம் போடுதுன்னு சொல்லி நினைக்கிறவங்க அவங்க வேலை இன்னும் அதிகப்படுத்துவாங்க. ஸோ இன்னும் வளரும், குவாலிட்டியா ஆகும்னு நினைக்கிறேன். பாசிட்டிவா? ஆமா. ஓகே ரைட்டு, அடுத்து போலாம். மணி ஆயிடுச்சு. இது ஜூம் எப்ப நிக்கும் தெரியல. இல்ல டீச்சர், இன்னும் கவிதைகள் வேற எதுவும் கவிதைகள் உங்களுக்கு கலந்துரையாடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அந்த கவிதையை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா நம்மளோட கலந்துரையாடலை முடித்துக் கொள்ளலாம். இது முன்னுக்கு உள்ளது கவிதை டீச்சர், அது கொஞ்சம் விஷயம் இருந்துச்சு. யாராவது
வேலைப்பளுவா? ம். ஆமா டீச்சர். இது ஒரு சிம்பாலிக் கவிதை தான். நமக்கு வேலை அதிகமா இருந்துச்சுன்னா, தினசரி செய்யற வேலையை சின்சாய் ஆக்கிட்டு போயிருவோம். அந்த வேலையை போய் முடிக்கணுமே அப்படின்ட்டுன்னு. இது புள்ளி விவரங்களோட ஒரு பெண்ணிய சிந்தனை கவிதை அப்படின்ட்டு கூட நாங்க எடுத்து கிரெடிட் போட்டுக்குவோம். ஏன்னா நிறைய பெண்கள் இருக்கிறதுனால. மலேசியா நாட்டுல அப்படியெல்லாம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்தியாவுல இது நிறைய இருக்கு. பெண்கள் வந்து ரொம்ப அல்லல் படுறாங்க. ஆனா இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் அதுங்க மடம் பிடிங்கிறதுங்க. எந்த பக்கம் நின்று தான் பேசுறதுன்னே தெரியாத ஒரு வருத்தத்தோட இந்த கவிதையை நான் அணுகுகிறேன். ஆமா. இது வந்து நேரம் பொறுத்துதான். பெண்களின் நேரம் வந்து எப்பயுமே எவ்வளோ ஒரு குறுகிய நேரமா இருக்கு, பிள்ளைங்க எவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பெண்களோட நீங்க சொல்ற மாதிரி தான் பெண்ணியம் தான். எந்த காலம் இருந்தாலும் பெண்களுக்கு ஓய்வு என்பது கிடையாது என்றது சொல்றது தான் வந்து அந்த சின்னஞ்சிறிய கோலம்னு சொல்லிட்டு ஸோ சின்ன விஷயங்களை கூட அவங்க துல்லியமா செய்துட்டு போக வேண்டிய காலகட்டாயத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு அதே நேரத்தில் வந்து ஒரு ஒரு ஆணா அப்படி பார்க்கக்கூடாது. வந்து இது வந்து ஒரு காதலி வந்து காதலனுக்கு சிக்னல் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த திட்டங்கள்ன்றது வந்து என் வேலை இவரு நான் வீட்டுல இருந்து முடிச்சுட்டு போறேன், ஓகே மீட் பண்ணுவோம் பண்ணிட்டு எனக்கு என்னமோ அப்படியே கூட இருக்கலான்ட்டு ஓகே திட்டங்களையும் சொல்கிறது. ஓகே அடுத்த வாசலில் சின்னஞ்சிறிய கோலம், நான் இங்க டைம் சேவ் பண்ணிக்கிறேன், உனக்காக நேரத்தை அதிகப்படுத்துறாங்க என்ன சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு என்ன ஒரு பெண் சொல்ற மாதிரி இருக்கு. அழகா இருக்கு ஆக்சுவலி இது. நன்றி. எனக்கு வந்து மாறுபட்ட சிந்தனை ஒண்ணு தோணுது சார். என்னன்னா இப்ப நம்மளையே நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்க மாட்டோம், அறிஞ்சிருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு சூழல்ல. அதாவது மணி ஆயிடுச்சு, நம்மளுக்கு வேற வேலை இருக்கு, அதுல சிந்தனையை கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம வேலையை செய்துட்டு போயிடுவோம். ஆனா நம்மளை பத்தி ஒருத்தவங்க படிக்கிறதுக்கோ நம்மளை பத்தி சொல்றதுக்கோ அந்த நம்மளுடைய அந்த சின்ன வேலையை வந்து பறைசாற்றிடுறோம். இப்ப இந்த சின்ன சிறிய கோலத்துல என்ன தெரியுமா சார் கண்டுபிடிப்பாங்க, லேட்டா எழுதிட்டீங்களோ, வெளியே போறீங்களோ, பல கேள்விகள் வரும் பாருங்க. அதுலயே நம்ம என்ன செய்தோம், ஏன் இந்த கேள்வி நம்மளுக்கு வந்துச்சு, நம்மளே அதை சிந்திக்க வைக்கும். கடைசியா அந்த கோலத்தை தான் திருப்பி போய் பார்ப்போம். இப்ப அடுத்த கேள்வி, திவ்யா கோலம் போடுவீங்களா? இல்ல சார். இல்ல, நன்றி, வாழ்த்துக்கள். எனக்கும் தெரியாது. அடுத்த கேள்வி. புத்தக அலமாரி. யாராவது சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். இல்ல, இது ஒரு மிகப்பெரிய வலி சுமந்த கவிதை. ஏன்னா ஒரு சொத்து சேர்த்து வச்சா பிள்ளைங்க தாராளமா எடுத்துக்கொள்ளும். நான் நினைக்கிறேன் எஸ்ரா தான் சொன்னாரு அப்படின்ட்டு. ஒரு 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 எழுத்தாளர் நிறைய புத்தகங்கள் வைத்திருந்ததாகவும், அவருடைய மரணத்துக்கு பின்னால அந்த குடும்பம் அந்த புத்தகம் அத்தனையும் கொண்டு போயிட்டு தூக்கி குப்பையில வீசிட்டுதா. அப்ப இவர் கேட்கும் போது, இல்லைங்க எல்லாம் தூக்கி அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, தூக்கி போட்டுட்டோம், நீங்க வேணா அங்க போய் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ரொம்ப வேதனையோட அந்த பதிவு சொல்லியிருந்தாரு. அதனுடைய மறு வெளிப்பாடாதான் இந்த கவிதையை நான் பார்க்குறேன். அந்த புத்தகங்களை யார் எடுப்பது, அடுத்து யார் வாசிப்பது, இப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்கு. இதை தவிர்த்து அடுத்து நம்ம அந்தாண்ட போய் பார்த்தோம்னா நம்மளுடைய பண்பாடு மற்ற விஷயங்கள்லாம் யார் எடுத்துட்டு போறது, ஒரு தலைமுறைக்கு பிறகு அடுத்த தலைமுறை அதை எடுத்துக்கிட்டு போகுமா அப்படின்னு நிறைய விதமா இந்த கவிதையை பார்க்கலாம். இந்த கவிதை வந்ததோட எனக்கு ஒரு வருத்தம், எனக்கு அப்புறம் என் புத்தகங்கள்லாம் யார் எடுத்து படிக்க போறா அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு பெரும்பாலும் வந்துட்டு அது ஒரு மிகப்பெரிய கவலையாவே இருக்கும். எனக்கு 2017 நோய் வந்த பிறகு என்கிட்ட இருந்த நிறைய புத்தகங்கள், பழைய புத்தகங்கள்லாம் நிறைய வச்சிருந்தேன். அதையெல்லாம் தூக்கி ஒரு 3 நூல் நிலையத்துக்கு பெட்டியாக அனுப்பி வச்சுட்டேன். இப்போ இருக்கிற புத்தகங்கள்லாம் அதுக்கு பிறகு சேர்த்தது. ஏன்னா வாசிக்க ஆள் இல்லை. அதனால இந்த கவிதை எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கவிதையா இருக்கு. அவங்க வாணி பேட்ரிக் சொல்லிட்டு ஒருத்தங்க கை வருத்துறாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் தெரியல, பாருங்கம்மா, பாருங்க டீச்சர். வாணின்னு ஒருத்தங்க பேசின கை உயர்த்தின மாதிரி இருந்துச்சு. ஆமாவா வாணி? அதுலயே கவிதை இருக்கு பாருங்க. வாணி வாணி கவிதை பேசுங்க, சொல்லுங்க. இல்ல, ஓகே சரி. இது நான் எப்படி பாக்குறேன்னா, அதுல ஒரே ஒரு பாருங்க, அவன் கைவிட்டு செல்ல போகும் புத்தகங்கள் எதிர்காலம்.
எதிர்காலத்துல இருக்கு பாருங்க. அவன் கைவிட்டு செல்ல போகும் புத்தகங்கள் எப்படின்னா பாருங்க, இந்த 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 அந்த எழுத்தாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியல. புத்தக அலமாரியின் பின்னணியில் எடுத்த மூத்த எழுத்தாளர். அப்ப இந்த புகைப்படங்களை பார்க்கக்குள்ள அவர் அப்பதான் முதல்ல பார்க்கறாரு அந்த எழுத்தாளர். இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, இது ஒரு தேடலை வந்து அதிகப்படுத்துது. ஒரு தேடலை அதிகப்படுத்துறது மாதிரி எனக்கு இருக்கு. சரி, இந்த எழுத்தாளர் யாரு? ஓ, மதியழகனா அல்ல சாந்தா காளியப்பனா? ஓகே, இவங்க என்னென்ன புத்தகங்களா? அந்த தேடல் வந்து நமக்கு ஒரு சுமை, ஆக்சுவலி சுமை. அது கண்டுபிடிச்சிட்டோமா இன்ப சுமையா இருக்கும். அது வாசிச்சிட்டோமா, வாசிக்கலன்னா அது வந்து சுமையாவே நம்மளுக்கு அது அந்த ஜேர்னி அப்படியே இருக்கும். என்னதான் புத்தகம் எழுதியிருக்காரு, யாரு? அந்த தேடல் இது வந்து ஆக்சுவலி வாழ்க்கையில வந்து தேடல் வந்து இருக்கணும். எழுத்தாளன் என்பவன் வந்து ஒரு சிலரை தேட வைக்கணும். அதான் சரியான ஒரு ஒரு எழுத்தாளனா இருக்கணும் முடியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நன்றி, நன்றி. சரியா, அடுத்து நமக்கு மணி வந்து 9:15 ஆகிவிட்டது. ஆஹ் அடுத்து இன்னும் ஒரே ஒரு கவிதை நம்ம பார்க்கலாம். இதுதான் முதல் கவிதைன்னு நினைக்கிறேன். இது தொடர்பான கருத்துக்கள். இது வந்து ஆசை, பேராசை, மோகம், அதை பத்தி தான் சொல்லுது. அது வந்து அந்த முதல் பீரியட்லயே பேனாமை சொட்டுகள் இளவரத்துல கொஞ்சம் பெரிய மனசு வீட்டம் குழந்தைகளுக்கு முதல்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே நமக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். அதன் பிறகுதான் அது அற்புதமாகும், அது வேற விஷயம். ஆக அதை வந்து நமக்கு வந்து நம்ம ஷேர் பண்றதுக்கு அது அது நம்ம மனசு கேட்காது, நம்ம கூட நம்ம எடுத்துச்சுக்கோன்ட்டு. சரிங்களா? இந்த நிலை மாறணும், இது நிலை மாறணும்ட்டு. உங்களுக்குள்ள அன்பு அந்த இது எல்லாமே மற்றவங்களுக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த எண்ணம் மாற்ற வேணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுதான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. உங்க கருத்து? இந்த ஒரு குழந்தை மனசு ஒரு முதல்ல நாள்லயே ஒரு பொருள் கொடுக்கறது அப்படிங்கிறது பெரிய மனசா தான் இருக்கணும். இது எங்கேயோ ஒரு இடத்துல இந்த கவிஞர் அடிபட்டிருப்பாரோ அல்லது கேட்காம கேட்டு கிடைக்காம போயிருக்குமோ அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஏன்னா முதல் பாடத்துல நம்ம நிறைய மாணவர்களை பார்த்துருக்கோம். பிஞ்சி போன அந்த இது இருக்கு இல்லையா, அழிப்பான், அதை கூட கொடுக்க மாட்டான். அது வேற கதை. அதை தன்னுடைய பென்சில் பெட்டிலே வச்சுக்கிட்டு பக்கத்துல கடை வாங்க கவனிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு மத்தியில இது போற்றத்தக்க ஒரு பண்பா இருக்கணும். எல்லார்கிட்டையும் இது வளரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். நன்றி. பாணிமா, உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? முதல்ல இருந்து கை உயர்த்திக் கொண்டிருக்கிறீர்கள். சரி, கருத்துக்கள் எதுவும் இல்லை என்று நினைக்கின்றேன். இந்த கலந்துரையாடலில் சிறப்பாக நமக்கு கவிதையை அறிமுகம் செய்த தோழி திவ்யா அவர்களுக்கும், அந்த கவிதையை இன்னும் தெளிவா நமக்கு விளக்கிய மதியழகன் சாரா இருக்கட்டும், விக்கி டீச்சரா இருக்கட்டும், சாந்தா டீச்சரா இருக்கட்டும், உங்க அனைவருக்கும் எனது அன்பான நன்றிகள். நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன் ஒரு கவிதை கலந்துரையாடல்ல. அடுத்து இன்னும் தொடர்ந்து இந்த கலந்துரையாடல்கள் வந்து நம்ம கொண்டு செல்வோம். இன்று போல ஒன் வேவா இல்லாம இன்று போல நம்ம எல்லாருமே கலந்துரையாடி நிறைய கருத்துக்கள், கவிதைகளை பத்தின கருத்துக்கள் மட்டும் இல்லாம நிறைய நம்மளோட அனுபவ பகிர்வும் இதுல இருந்தது. இது போல இன்னும் சிறப்பா எதிர்வரும் காலங்களில் நம்ம கவிதை கலந்துரையாடல் நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டு உங்களிடம் இருந்து நான் விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி அனைவருக்கும். நன்றிப்பா. நான் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, நன்றி. மின்னல் எஃப்எம்ல பேசுற மாதிரி அவங்க டீச்சர் பேசுனது வெரி 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 நைஸ், வெரி நைஸ். நல்ல அருமையான கவிதை தொகுப்பு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய நினைவுகளை வந்து தட்டி எழுப்பிடுச்சு இந்த கவிதை. எஸ் எஸ் ட்ரூ, உண்மைதான். சரி, ஓகே, விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. பாய்டா திவ்யா. பாய் அக்கா. பாய்.